हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे। जानकीकान्तस्मरणं गोपिका जीवनस्मरणं हर नमः पार्वतीपतये। सद्गुरुस्वामिनः श्री आञ्जनेयस्वामिनः सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्रि महादन्तिवक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधाने विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः। कल्पद्रुमं प्रणमतां कमलारुणाभं स्कन्दं भुजद्वयमनामयमेकवक्त्रं कात्यायनी प्रियसुतं कटिबद्धवामं कौपीनदण्डधरदक्षिणहस्तमीडे। हे स्वामिनाथ करुणाकर दीनबन्धो श्रीपार्वतीशमुखपङ्कजपद्मबन्धो श्रीशादिदेवगणपूजितपादपद्मा वल्लीसनाथ मम देहि करावलम्बं वल्लीसनाथ मम देहि करावलम्बं। कृपासमुद्रं सुमुखं त्रिनेत्रं जटाधरं पार्वतीवामभागं सदाशिवं रुद्रमनन्तरूपं चिदम्बरेशं हृदि भावयामि। नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्लिष्टवपुर्धराभ्यां नगेन्द्रकन्यावृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां। कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र प्रथमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमते राक्षसान्तकम्। वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायुवादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्चैव राट् तारासुतो जाम्बवान्। मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलं। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देवी च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे चाप्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणम्। सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददाम्येतद्व्रतं मम। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं
கஜாரூಢமஹம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத்ஸ்மரணாத் பவே. ஸ்ரீஹரயே நமः. மாசானாம் மார்கசீருஷோகம் அப்படின்னு பகவான் விபூதி யோகத்தில் பகவத்கீதையில் மாதங்களுக்குள்ளே நான் மார்கழி மாதமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். பட்சிகளுக்குள்ள கருடனாக இருக்கேன், ஸ்ரோதசாமஸ்மி ஜாஹ்னவி, நதிகளுக்குள்ள நான் கங்கையாக இருக்கேன், தேவநதியாக இருக்கேன், மரங்களுக்குள்ளே அஸ்வத்தமாக இருக்கேன், அஸ்வத்த சர்வவிருக்ஷானா, நரர்களுக்குள்ள நரேந்திரனாக இருக்கேன், ராஜாவாக இருக்கேன், பாண்டவானாம் தனஞ்சயா, பாண்டவர்களுக்குள்ளே நான் அர்ஜுனா ஒன்றா இருக்கேன். நரநாராயணர்கள் ரெண்டு பேரும் தானே பகவான் பத்ரிகாசிரமத்தில் யார் இருக்காளோ அவள் தான் அர்ஜுனனாயும் கிருஷ்ணனாயும் அவதரித்தார் அப்படின்னு வேத வாக்கியம், வியாசருடைய வாக்கியம், மகாபாரதம். நரனே அர்ஜுனனாகவும் நாராயணனே ஸ்ரீ கிருஷ்ணனாகவும் வந்தார் அப்படின்னு. அதனால பாண்டவர்களுக்குள்ள அர்ஜுனா நரனுடைய அம்சமான ஒன்றாக நான் இருக்கேன். இப்படி சொல்லிண்டே வந்த பகவான் சேனானீனாம் அகம் ஸ்கந்தஹா அப்படிங்கிறார். சேனாபதிகளுக்குள்ள நான் முருகனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த முருகனுடைய உற்சவம் நாளைக்கு சுப்பிரமணிய சஷ்டி அப்படிங்கிற புண்ணிய காலம். ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டிக்கு ஸ்கந்த சஷ்டின்னு பிரசித்தம். பகவான் அவதாரம் பண்ணி 6வது நாள் சூரசம்ஹாரம் பண்ணினார். அமாவாசையிலேருந்து 6வது நாள் தேவர்கள்லாம் பரமேஸ்வரனையும் பார்வதியும் கைலாசத்தில் போய் பிரார்த்திச்சு, எங்கள் தேவசேனைகளுக்கெல்லாம் ஒரு பதி வேணும், அதோட சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணணும், எங்களுக்கெல்லாம் அபயம் கொடுக்கணும்னு பரமேஸ்வரனை பிரார்த்திக்க சத்யோஜாதாதி பஞ்சமுகங்கள் பரமேஸ்வரனுக்கு, சத்யோஜாதம், வாமதேவம், ஈசானம் முதலியதானே 5 முகங்கள், பார்வதியோட ஒரு முகம், 6 முகத்திலேருந்தும் ஒரு தேஜஸ்ஸு, 6 தேஜஸ்ஸு பரட்டு. ஸ்கன்னம் கர்ப்பபரிஸ்ரவாத்து அப்படின்னு கைலாசத்திலேருந்து, கைலாச மலையிலேருந்து பரமேஸ்வரன்டேருந்து அந்த தேஜஸும், அம்பாள் ராஜராஜேஸ்வரிட்டேருந்து ஒரு தேஜஸும் ஆக 6 தேஜஸ்ஸு பரட்டுது. அதை தேவதைகள்கிட்ட நீங்கள் பெற்றுண்டு போகோ உங்களுக்கு அபயம் கிடைக்கும்னு சுவாமி சொன்னார். அந்த தேஜஸை யாராலையும் தாங்க முடியல. கடைசியில் அக்னி பகவான் தான் தாங்கினார் அந்த தேஜஸை. அதனால முருகனுக்கு ஒரு அழகான பேர் அக்னிபூஹு அப்படின்னு ஒரு பேர். பரமேஸ்வரனுக்கே அக்னி தத்துவம் அவர். ருத்ரோவா ஏஷா எத் அக்னிஹி அப்படின்னு வேதம் சொல்கிறது. அக்னிதான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் அக்னி. அதனால தான் கையில் நடராஜா ஒரு கையில் மழு வச்சுன்னு இருக்கா. ஒரு கையில் மான், ஒரு கையில் மழு, ஒரு கையில் டமருகம், ஒரு கையில் அபயம், ஒரு கையில் பாதத்தை காட்டுறார். இப்படி நடராஜா நர்த்தனம் பண்ணுற காலத்தில் பார்த்தோமானால் ஒரு கையில் அக்னி வச்சுன்னு இருப்பார். அந்த அக்னி 6 தேஜஸையும் வாங்கிட்டு வந்தார். அதையும் அக்னியாலையும் ஒரு கட்டத்தில் தாங்க முடியாதே கங்கையில் கொண்டு சரம்னா தர்ப்பத்தில் ஒரு வகை, அது வனமாக இருந்தது கங்கையில். நதியில் தான் தர்பைகள் உண்டாகும். அந்த சரவணத்தில் கொண்டு போய் விட்டார், கங்கையில் கொண்டு விட்டார். அக்னியால் தாங்க முடியாதே, பாக்கி தேவதைகளால் தாங்க முடியாத அந்த தேஜஸை கங்காதேவி தாங்கினார். கங்கையோட பிரபாவமும் இந்த இடத்துல சொல்லப்படுறது. இதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்திலே பாலகாண்டத்திலே 2 சர்க்கங்களாலே விஸ்வாமித்திரரே ராவனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சுவாமிக்கு 2 பேருக்குமா கங்கைக்கரையில் உட்காத்தி வச்சு முருகனுடைய உற்பத்தியை சொல்கிறார். அந்த அக்னி பகவானால் தாங்க முடியாத ஒரு கட்டத்தில் கங்கையில் கொண்டு விட அது சரவணமாக இருக்கே. அதனால் சரவண பொய்கை அப்படின்னும் சொல்கிறது. அந்த கங்கை தாங்கினால் அந்த தேஜஸை
கங்கைக்கும் புத்திரனாக ஆனார். அதனால காங்கேயன் அப்படின்னு பேர். கங்கா புத்திரனாயும் இருக்கார் இவர். ஆறு முகமாக ஒரு தாமரையில் அந்த கங்கையில் உண்டானார். ஷண்முகமாக 12 கையோட 18 கண்களோட குழந்தை உண்டா எடுத்து யாரு ஸ்தன்யம் கொடுக்கறதுன்னு பார்க்கறதே கிருத்திகா தேவதைகள், கார்த்திகை நட்சத்திர தேவதைகள் 6 பேர்கள். 6 நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம்னா 4 நட்சத்திரம். ஆகாசத்தில் பார்த்தா தெரியும், கட்டில் கால் போல இருக்கும். சாமானியால் கூட கிராமங்களில் நட்சத்திரங்களுடைய லட்சணங்கள்லாம் சொல்லுவாள். புனர்வசூன்னா போட்டு மாதிரி இருக்கும். சப்தரிஷி நட்சத்திரம்னா மேலே 3 கீழே 4, பக்கத்தில் ஒரு நட்சத்திரம் கூட இருக்கும். பிள்ளையார் சுழி போட்டால் போல் தமிழில் சப்த ரிஷிகள், பக்கத்தில் அருந்ததி. சப்த ரிஷியில் வசிஷ்டர் இருக்கிறதுனால அருந்ததியும் பக்கத்தில் இருப்பாள். பிரியாத ஜோடிகள். அதனால் அருந்ததியும் சேர்ந்து இருப்பால். 7ஓட 1 8ஆக. இது சப்தரிஷி நட்சத்திரம்னு சொல்லுவாள். வடக்கு அசையாத ஒரு நட்சத்திரம் இருக்கும், துருவம்னு பேர். அசையாதது எதுவோ அதற்கு துருவம்னு பேர். வடக்கே உதயமாகி வடக்கே அஸ்தமனமாயிடும், அசையாத இருக்கும், அதுக்கு தான் துருவஸ்தானம்னு பேர், துருவ நட்சத்திரம். அதுபோல் கிருத்திகா நட்சத்திரம் 6 தேவதைகள் இறங்கி வந்து ஸ்தன்யம் கொடுத்தால். 6 முகமாக இருக்கிற குழந்தைக்கு இப்படி ஸ்தன்யம் கொடுக்கறதுன்னு நினைக்கிறது. முருகன் 6 குழந்தையாக ஆக ஸ்தன்யம் கொடுத்தார். அந்த கார்த்திகை மாதமும் முருகனுக்கு ரொம்ப விசேஷமான மாதம். கிருத்திகா நட்சத்திரம், கார்த்திகை மாதம். கார்த்திகேய இதிப்ருவன்னு ஸ்கன்னம் கர்ப்ப பரிஸ்ரவாது ஸ்கந்த இத்தியப்ரவீத் ததா. இதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணம் சொல்கிறது. ஸ்கந்தன்னு ஏன் பேர், கார்த்திகேயன்னு ஏன் பேர், இந்த பேரெல்லாம் வந்து சொல்லப்படுறது. கடைசியில் குமாரன்னு பேர். குமார சம்பவச்செய்வே தன்யா புண்ணியா இப்படியெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணம் சொல்கிறது. நாளைக்கு வரப்போகிற ஷஷ்டிக்கு குமார ஷஷ்டின்னு பேர். கார்த்திகை மாத சுக்லபக்ஷம்தான். மார்கழி பிறந்துருத்து. இப்போது கார்த்திகை மாதத்தில் ஆரம்பித்த பட்சம்தான் மார்கழி பிறந்து இப்போ இந்த வருஷத்தில் அப்படி வருது. பெரும்பாலும் கார்த்திகையிலேயே வந்துடும். இது இந்த ஷஷ்டிக்கு குமார ஷஷ்டி, சம்பகா ஷஷ்டி, சுப்பிரமணிய ஷஷ்டி அப்படின்னு எல்லாம் பேர். பெரும்பாலும் இதை வந்து எல்லா பக்தர்களும் சேர்ந்து அனுஷ்டிக்கிற வைபவம் ஸ்கந்த ஷஷ்டி. பிராமணால் அப்ராமணால் எல்லா பக்தாலும், உலகத்தில் உள்ள அத்தனை பக்தாலும் ஸ்கந்த ஷஷ்டியை விசேஷமாக கொண்டாடுவார். பெரும்பாலும் அக்ரஹாரங்களில் பழைய காலங்களில் இந்த பிராமண சமூகமே விசேஷமாக கொண்டாடிட்டு இருந்த ஷஷ்டி இது. சுப்பிரமணிய ஷஷ்டின்னு இப்படி ஒன்று இருக்குன்னே இப்போ இருக்கிறவாளுக்கு தெரியுமான்னு தெரியாது. பிரம்மண்யம்னா வேதம்னு அர்த்தம். வேதத்தையும் வேதம் படித்தவாளையும் காப்பாற்றுறவர். அதனால் சுப்பிரமணியர் அப்படின்னு பேர். வேதமூர்த்தி திருத்தணிகை அப்படின்னு தான் திருப்புகழ் அருணகிரிநாதருடைய பாடல் ஆரம்பமே. வேதமூர்த்தி திருத்தணிகை அப்படிங்கிறார் ஒரு பாடலுடைய ஆரம்பம். வேதஸ்வரூபன் அவர். பிரணவத்துக்கு அர்த்தம் அவர். பிரணவார்த்தத்தை பரமேஸ்வரனுக்கே உபதேசம் பண்ணினதுனால சுவாமிக்கும் நாதர். சுவாமியாய் உலகத்துக்கு எந்த பரமேஸ்வரன் பிரகாசிக்கிறாரோ அவருக்கும் நாதனாக ஆயிட்டார். அதனால் சுவாமிநாதன்னு சுவாமி மலையில் பிரகாசிக்கிறார். பிரம்மாதிகால்லாம் வந்து அவர்கிட்ட பிரணவார்த்தத்தை கேட்டு தெரிஞ்சிருந்தால், பிரம்மாதிகால்லாம் அவருடைய சிஷ்யார். பிரணவார்த்தம் அவருக்கே தெரியாமல் பரமேஸ்வரனே கேட்டார்னா அப்புறம் பிரம்மாதிகாலை பற்றி சொல்லுவானே. பிரம்மாதயோ யஸ்ய சிஷ்யாக. பிரம்மாதிகால்னா அவருடைய சிஷ்யார். பிரம்மாவுக்கு ஒரு 60 குழந்தை, பிரபவா விபவான்னு வருஷ தேவதைகள். 60 பேர்களுமே முருகனை தபஸ் பண்ணி சுவாமி மலையிலே படியாக பிரகாசிக்கிறார். பிரம்மபுத்திராகிரௌ யஸ்ய சோபான பூதாக. சோபானம்னா படி. சைன்யம் சுராஷ்சாபி சர்வே. எவருக்கு சகல 33 கோடி தேவதைகளும் சைன்யமும், வீரபாகு பிரபுதிகள்லாம் சேனாபதிகளும். சைன்யம் சுராஷ்சாபி சர்வே சாமவேதாதிகேயம் பஜே கார்த்திகேயம். சாமவேதாதிகேயம் பஜே கார்த்திகேயம். ஹே சுவாமிநாதார்த்த பந்தோ பஸ்மலிப்தாங்க காங்கேய காருண்ய சிந்தோ. ஹே சுவாமிநாதார்த்த பந்தோ. மனக்கவலை வந்தவாளுக்கு சுவாமிநாதன் தான் துணைங்கிறாள். எங்கள் பெரியவாள் பண்ணதானே சுவாமிநாத பஞ்சரத்ன ஸ்தோத்திரம். ஆர்த்தபந்தோ அப்படின்னு கூப்பிடுறா. பஸ்மலிப்தாங்க காங்கேய காருண்ய சிந்தோ. காங்கேயன் அவர், கருணா சமுத்திரம் அவர்.
நதியில் உண்டான சமுத்திரம், கங்கா நதியில் உண்டான கருணா சமுத்திரம் முருகன். அவருடைய புண்ணிய காலம் நாளைக்கு சுப்பிரமணிய சஷ்டி. நம்ம ஸ்ரீரங்கம் ராமாசிரமத்தில் ஆசிரமம் உண்டான காலத்துலேருந்தே நடந்துட்டுருக்கு. இந்த 5வது வருஷம் ஆசிரமம் நடந்துட்டுருக்கு. 100 பாராயணம், ராமாயணம், பாகவதங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. வருஷா வருஷம் இந்த சுப்பிரமணிய சஷ்டி புண்ணிய காலத்தில் வேத பாராயணமும் வைக்கிறது. சாமவேதாதி கேயம் பஜே கார்த்திகேயம்னு வேத பாராயணத்துலேயும் ரொம்ப இஷ்டம் முருகனுக்கு. அதனால் 3 வேத பாராயணமும் நாளையிலேருந்து இங்கே நடக்க போகிறது நம்ம ஆசிரமத்தில். அதோட ஸ்ரீமத் ராமாயண நவாகமும் நடக்கிறது. அதுக்கு பூர்வாங்கமாக தான் இன்றைக்கி பிரவச்சனம் தொடங்கியிருக்கு. 9 நாளைக்கு ஸ்ரீமத் ராமாயண நவாக பாராயணமும் நடக்கிறது. ருக்வேதம், சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதாதிகள்லாம் சாமவேதம் எல்லாமே பாராயணங்கள் நாளைக்கு ஆரம்பித்து நடக்க போகிறது. ராமாயணத்தில் ஒரு அழகு, பாலகாண்டத்தில் இந்த முருகனுடைய உற்பத்தியும் கங்கா மகாத்மியம் சொல்கிறது, முருகனுடைய பெருமையும் ரொம்ப ஆச்சரியமாக வால்மீகி சொல்லியிருக்கார். அதனால் நாளைக்கு சுப்பிரமணிய சஷ்டியில் ஸ்ரீமத் ராமாயணம் தொடங்கி அந்த முருகனுடைய பெருமை இல்லாமல் படித்து அதை ராமாதிகளே கேட்டு சந்தோஷப்பட்டால்னு ராமன், லக்ஷ்மணன், இன்னும் கூட வந்த மகரிஷிகள்லாம் கேட்டு விஸ்வாமித்திரர் சொல்லி கங்கைக்கரையில் அதோட கங்கா மகாத்மியங்கள்லாம் சொல்லி சீதா கல்யாண பர்யந்தம் நாளைக்கு பாராயணம், ஸ்ரீமத் ராமாயண நவாக பாராயணம். 5வது வருஷமாக நம்ம ஆசிரமம் நடந்துட்டுருக்கு. அதில் சுப்பிரமணிய சஷ்டி உற்சவம். அதோடு கூட முருகன் குழந்தை தெய்வமாக இருக்கிறதுனால, குமாரன் அப்படின்னு இருக்கிறதுனால தங்குமாரம் ததோஜாத்தம் அப்படின்னெல்லாம் ராமாயணம்னு சொல்கிறதுனால குமாரர்கள் ஒரு 6 பேருக்கு வேஷ்டி கொடுத்து சாப்பாடு போட்டு அவளுக்கு ஒரு தட்சிணை கொடுத்து ஆரம்பித்தோம் பிரம்மச்சாரி குழந்தையில. போன வருஷம் எதிர்பார்க்கல 12 பேராக வந்துவிட்டாள். 12 குழந்தைகள் வந்துவிட்டால். நான் நினச்சேன் முருகனுக்கு 12 கையோனோ, அதான் 12 கையும் நீட்டுறது அந்த தெய்வம்னு. 12 குழந்தையில வந்தாலுமே சரி, 12 இதுமே முருகனோட சங்கல்பம்னு நாளைக்கும் 12 பேரை சொல்லியிருக்கீங்க. 10 மணி வாக்கில் அவளுக்கு வஸ்திரங்கள்லாம் கொடுத்து காலலம்பிக்க சொல்லி குழந்தைகளுக்கும் போஜனம் பண்ணி வச்சு வேதபாராயணம், ராமாயண பாராயணங்களோட கூட அந்த வைபவங்கள் எல்லாமும் நாளைக்கு ஆரம்பத்தில் நடக்க போகிறது. முருகனுடைய பெருமை அசாத்தியமானது. ஸ்ரீமத் ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமான மகேதிஹாசம், ராமாயணம் பாரதங்கிற 2 இதிஹாசத்துலேயும் முருகனுடைய பெருமை அந்யாதிருஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இதுலேயும் பாரதத்தில் தொட்ட இடங்கள்லாம் முருகனோட பெருமை சொல்லப்படுறது. நம்ம ஆசிரமத்திற்கு ஒரு தடவை பாரதம் நடக்க போகிறது. இந்த சமயம் முருகனுடைய ஸ்கந்த நாமாக்கள் எல்லாம் சொல்ல போர். தௌமியாச்சாரியால் தர்மபுத்திரருக்கு சொல்லி கொடுக்குறார். ஸ்கந்தநாமா இதை சொல்லும் எல்லா க்ஷேமங்களும் ஏற்படும்னு அவர் சொல்லி கொடுத்து முருகனுடைய நாமாக்கள் எல்லாம் தர்மபுத்திராதிகள் எல்லாமே பஜிச்சு அதனால் எல்லா க்ஷேமத்தையும் அடைஞ்சால் அப்படின்னெல்லாம் வியாசருடைய வாக்கியம். மகாபாரதம் சேனானீனாம் அகம் ஸ்கந்தஹா அப்படிங்கிறார் பகவான் பகவத்கீதையிலே. சேனாபதிகளுக்குள்ளே நான் முருகனாக இருக்கேங்கிறார். மாதங்களுக்குள்ளே மார்கழி மாதமாக இருக்கேங்கிறார். எல்லாம் சேர்ந்திருக்கு. மார்கழி மாதமே பகவானை பஜிக்க வேண்டிய மாதம். உஷக்காலம், தேவதைகளுக்கு வெடியற் காலம் இது. 12 மாதங்களும் அவளுக்கு ஒரு மாதமும் 2 மணி நேரம் கணக்கு. நமக்கு ஒரு வருஷங்கிறது அவளுக்கு ஒரு நாள் தேவதைகளுக்கு. அப்போது 24 மணி நேரத்தை வகுத்தோமானால் ஒரு மாதங்கிறது 2 மணி நேரம் அவளுக்கு கணக்கு. கார்த்திகை மார்கழி இந்த மாதங்கள், கார்த்திகைங்கிறது பிராம முகூர்த்தம் 3 மணி வாக்கில் வர காலம். மார்கழி அப்படிங்கிறது உஷக்காலம் 4லேருந்து 6. அவளுக்கு 4லேருந்து 6ங்கிறது தான் இது நம்ம 30 நாளும் மார்கழி நமக்கு. அதனால தான் விடியற் காலத்தில் சிவாராதனமோ விஷ்ணு ஆராதனமோ பண்ணுறது. சஹஸ்ர வார்ஷிகி பூஜா தினேன ஏகேன லப்யதே அப்படின்னுலாம் சாஸ்திரம் சொல்கிறது. இந்த 30 நாளும் ஒரு 12 பில்வமோ 12 துளசியோ நாராயணனுக்கோ பரமேஸ்வரனுக்கோ ஒரு நாள் அர்ப்பணம் பண்ணினோமானால் 1000 வருஷம் பூஜை பண்ண புண்ணியம். ஆற்றுல முடிஞ்சா பண்ணலாம், இல்லை ஆலயங்கள்லையாவது கொண்டு போய் கொடுத்து. சிவாலயமாக இருந்தால் ஒரு 12 பில்வம் கொண்டு கொடுக்கறது. விஷ்ணு ஆலயமாக இருந்ததானால் ஒரு 12 துளசி. பேருக்கு சொல்கிறேன், அது குறையாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் க்ஷீரம் என்னென்ன முடியுமோ இங்கே பொங்கலுக்கு உள்ளதான சாமகிரிகள் இங்கங்கே கோவில்களில் பக்தர்கள் கொடுத்து மார்கழி மாதத்தில் எல்லா தேவதைகளுக்கும் ஆராதனங்கள் தோக்தமாக நடக்கணும். பகவானுடைய அந்த ஆராதனம் தான் எல்லாரையும் க்ஷேமமாக வைக்கும். தெய்வத்தை வழிபடுறது தான் நம்ம எல்லாரும் க்ஷேமமாக இருக்கிறதுக்கான உபாயம். அதுதான் வியாசராக இருக்கட்டும், வால்மீகியாக இருக்கட்டும், எல்லா ரிஷிகளும் அதை தான் சொல்லியிருக்கா. தெய்வ பலம்தான் பலம்னு. அந்த ரீதியில் ஸ்ரீமத் ராமாயணம் நாளையிலேருந்து மூலபாராயணம் நடக்க போகிறது.
சுப்பிரமணிய ஷஷ்டி உற்சவத்தோட பிரவச்சனம் இப்போ ஆரம்பம். போன வருஷம் கடைசியாக ஒன்று சொன்ன ஸ்ரீமத் ராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 70 சர்க்கம் சொல்லியிருக்கோம். நம்ம ஆசிரமத்தில் நடந்தது 76 சர்க்கங்கிட்ட ஆயிருக்கு கடைசியாக சொன்ன ராமாயணத்தில். தொடர்ந்து இப்போ 77ஆமத்து சர்க்கத்துலேருந்து இப்போ அயோத்தியா காண்டம் தொடங்கிறது. ஒரு நவாகத்துக்கு சில சர்க்கங்கள்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரும். இந்த தேவேஜனமும் ஸ்ரீராமருக்குன்னு ஏற்பட்ட ராமாசிரமம், குருநாதர் தேவேஜனம்னு பேர் வச்சால் நமக்கு ஒரு இடம்னு அமைஞ்சுதானால் அது ராமனோடது தான். அதனால் ராமாசிரமம்னு மனசில் அது எப்போதும் அது இருந்துகிட்டே இருந்தது. ஒரு இடம்னு அமைஞ்சால் அது ராமாசிரமம்னு வைக்கணும்னு. ஸ்ரீமத் ராமாயண பாராயணமும் நித்தியமும் நடக்கிறதுனாலே பல மகான்களும் இங்கே வந்துன்னு இருக்கா. இந்த இடமும் ராமாயணமும் என்ன சொல்கிறது, ராமாசிரமம் புண்ணிய ஜனோபபன்னம் அப்படிங்கிறது வால்மீகி வாக்கியம். புண்ணிய ஜனங்கள்லாம் கூடியிருக்கிற இடம். அடிக்கடி கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் பூதோடலோடு இருந்த காலங்களில் இங்கே நிறைய வந்திருக்கா, வந்து பிரவச்சனமும் பண்ணியிருக்கார். அதுபோல் அஹோபிலோட ஜீர் சுவாமியும் வந்திருக்கார். வந்தவா எல்லாருமே சொல்லுவாள் தெய்வத்தினுடைய சாநித்தியம் இங்கே இருக்குது, தெய்வ நடமாட்டம் தெரிகிறது அப்படின்னு பலதர கிருஷ்ணபிரேமியன் சொல்லியிருக்கார். மகாமந்திரங்களால் இங்கே ஜபம் நடந்துகிட்டே இருக்குது, பாகவத ராமாயண பாராயணங்கள் நடந்துகிட்டே இருக்குது, அன்னதானங்கள் வேத பாராயணங்கள் ஏதோ ஒரு சத்காரியங்கள் நித்தியம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த நம்ம ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்காக்கியம் மகாபுண்ணியம் இத்திர சந்நிஹிதோ ஹரிஹி அப்படின்னு பாகவதம் சொன்னதான இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம், அதுவும் இப்போ வைகுண்ட ஏகாதசி புண்ணிய காலம், பெருமாளுக்கு உற்சவங்களும் நடந்துருக்கு. அந்த காலத்தில் ஸ்ரீமத் ராமாயணம் அதுவும் சேர்ந்துருக்கு. சுப்பிரமணிய ஷஷ்டியோட ஸ்ரீமத் ராமாயணமும் அதோட கூட சேர்ந்துருக்கு. அதில் இப்போது 76ஆமத்து சர்க்கம் தசரதருடைய வியோகமாகி கேகே தேசத்தில் இருந்த பரதனுக்கு சொல்லி அனுப்ப பரதன் சத்ருக்னோடு கூட ரொம்ப கவலையோடு கூட வரா. என்னமோ அவசரமாக வர சொல்லிவிட்டாலே, எல்லாம் நல்ல செய்தி தான் வாங்கன்னு சொல்லி தூத்தால் கூப்பிட்டுவிட்டாள். ஆனாலும் அவசரமாக இப்போ உடனே வரணும்னு வசிஷ்டருடைய வாக்கியம்னு சொன்னதுனாலே ஒரு பக்கம் கவலையாகவும் இருந்தார், ஒரு பக்கம் ஏதோ மங்களம் சொல்லி அனுப்புகிறாள் பந்துக்களுக்குன்னு அப்படி நினச்சின்னு இருந்தார். வந்ததும் கைகையிட்டியும் கூட சொன்னார் அவர், அபிஷேக்ஷதி ராமன்னோ ராஜா யஜ்ஞன்னு யக்ஷதே இத்தியகம் கிருத சங்கல்பா. 7 நாள் ஆகும் கேகே தேசத்திலேருந்து அயோத்திக்கு வரணுமானால். அவர் சொல்கிறார், 7 நாளும் பகலும் ராத்திரியும் நான் நினச்சிட்டு வந்தது ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு, அதுக்காக தான் அப்பா வர சொல்லியிருக்கார். நனைஞ்ச தலையோடு கூட நீலமேக சியாமலமான அந்த மூர்த்தியே வசிஷ்டர் மனு மாந்தாதாளம் உட்கார்ந்துட்டு எந்த சிம்மாசனத்தில் பட்டாபிஷேகம் பண்ணிண்டாலும் அதே சிம்மாசனத்திலே வசிஷ்டர் பண்ண போகிறார். அந்த நனைஞ்ச தலையே அந்த கர்ணாந்த தீர்க்க நயனனே நீலமேக சியாமலனே பட்டாபிராமனாய் பார்க்க போகிறோம்னு நினச்சின்னு வந்தேனே. அல்லது ராஜா ஏதோ யஜ்ஞம் பண்ண போகிறார், யஜ்ஞ காலங்களில் பந்துக்கள் எல்லாமும் கூட வச்சுக்கணும்னு ஒரு வழக்கு உண்டு. ஏன்னா பந்துக்களுடைய பேரெல்லாமும் குறிப்பிடுவார். யஜ்ஞத்தில் இன்னாருடைய புள்ள யாகம் பண்ணுறார், இன்னாருடைய பேரன் யாகம் பண்ணுறார், இன்னாருடைய அப்பா யாகம் பண்ணுறார், பேரன் இருந்தால் இன்னாருடைய தாத்தா யாகம் பண்ணுறாருன்னு அப்படியெல்லாம் யஜ்யங்களில் சுப்பிரமணிய ஆஹ்வானங்களில் சொல்கிறது உண்டு. அது மாதிரி அப்பா ஏதோ யஜ்யம் பண்ண போகிறார், அதுக்கு கூட இருக்க சொல்லியிருக்காருன்னு நினச்சின்னு வந்தேனேன்னு பரதன் ரொம்ப ஆக்ரகமாக அபிஷேக்ஷதி ராமன்னு ராஜா யஜ்ஞன்னு யக்ஷதே இத்தியகம் கிருத சங்கல்பா ஹிருஷ்டோ யாத்ராமயா. ரொம்ப ஆசையோடு கூட நான் வந்தேனே, என்ன ஆச்சு, ராமன் நான் எங்கே, அப்பா எங்கேன்னு கேட்க, அப்பா மறைஞ்சுட்டார், ராமன் வனவாசம் போயிட்டார், இதுக்கெல்லாம் யார் காரணம்னு கேட்க, நான் தான் இவள் சொல்லிவிட, நீ நன்னா இருக்கணும்னு நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணேன்னு சொன்னதும் ரொம்ப தாபப்பட்டு அவளை நிந்திச்சுட்டு கைகையே கௌசல்யம்மா என்ன பாடுபடுறாளோன்னு அவளை வந்து பார்த்தார். கௌசல்யம் விளையாட்ட கேட்டுவிட்டாள். பிரஸ்தாப்பிய சீரவசனம் புத்திரம் மே வனவாசினம் கைகைகம் குணம் தத்ரே பஷ்யதி க்ரூரதர்ஷினி. பரதா, நீயோ உங்கள் அம்மாவோ ராஜ்யத்தை எடுத்துக்கோங்கோ, பாயசம் சாப்பிடுங்கோ, அங்கே பட்டாபிஷேகம் பண்ணிக்கோங்கோ, பட்டு சாதரா சாத்திக்கோங்கோ, எனக்கு அதில் ஒன்றும் அசூயை இல்லைடா பரதா. உனக்கு ராஜ்யம் கிடச்சது எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் என் புள்ள என்ன பண்ணினான், என்ன தப்பு பண்ணினான்னு அவனை பரதேசியாக அம்மாவை அமுச்சு வச்சாள் உங்கள் அம்மா. நீனும் காரணமாக அதுக்கு இருந்தே ராஜாட்ட சொல்லி அவனை காப்பிளி ஜனம் போலே இடுப்பில் மரவுருவியும் தோளில் அம்பரா தூணியும்
மாந்தோலை போத்தி மரவுருவியை கட்டி அம்சேலே தலையில் ஜடையோட கூட பிரஸ்தாப்பிய சீரவசனம் புத்திரம் மே வனவாசினம் மே புத்திரஹாங்கிறா. 60,000 வருஷம் நான் தவங்கடந்து பெத்த பிள்ளையே இப்படி பரதேசியாக அம்சேலேடா, அதுக்கு நீனும் உங்கள் அம்மாவும் காரணமாக ஆனேலே, இதில் என்ன சுகத்தை நீங்கள் அடைய போகிறேன். கைகை கம் குணம் தத்ரே பஷ்யதி க்ரூரதரிசி, இதில் என்ன அவள் சந்தோஷத்தை அடைய போகிறாள். பிரத்தியாருக்கு கஷ்டம் வந்து சந்தோஷப்படக்கூடாது. நமக்கு சந்தோஷம் வந்தால் சந்தோஷப்படலாம், பிரத்தியாருக்கு சந்தோஷம்னா பெரிய மனசு இருந்தானால் சந்தோஷப்படலாம். பிரத்தியாருக்கு கஷ்டம் வந்து சந்தோஷப்படுறதுங்கிறது ரொம்ப அது மனுஷ குணமே இல்லை. இதில் நீனும் உங்கள் அம்மாவோ என்ன சந்தோஷப்பட போகிறேன், என் பிள்ளையை இப்படி வனவாசத்துக்கு அமிச்சேலே கூட சீதையோட லக்ஷ்மணனோடு கிளம்பி போயிட்டானேன்னு சொல்ல உடனே 108 சபதம் பரதன் பண்ணி, அம்மா இந்தந்த பாப்பிகள் எந்த லோகம் போகிறாளோ அந்த லோகம் போகட்டும், ராமன் காட்டுக்கு போகணும்னு நினச்ச பாப்பி ஒரு கால் நானும் அப்படி நினச்சிருப்பேனானால் அவலேசம் மனசாலே நானும் அந்த பாபம் பண்ண வாழ் போகிற லோகத்துக்கு போகிறேன்னு சொல்லி பிரேஷ்யம் பாபீய சாம்யாது சூரியஞ்ச பிரதிமேகது ஹந்து பாதேன காம் சுப்தாம் இஸ்யாரியோனுமதே கதா இஸ்யாரியோனுமதே கதான்னு ஒரு சர்க்கம் முழுக்க இந்த பாபிகள் போகிற லோகத்துக்கு நானும் போகிறேன்னு சொல்ல உடனே கௌசல்யம்மா சமாதானப்படுத்தி, அப்பா நீ பரம ராமபக்தன் நான் தெரிஞ்சுட்டேன், மனசால கூட நீ நினச்சிருக்க மாட்டே இது மாதிரி என் பிள்ளைக்கு கேடு, நான் புரிஞ்சுனுட்டேன், என் பிள்ளைகிட்ட இருந்த பாசத்தினால நான் இது மாதிரி சொல்லிவிட்டேன் பரதா, நீ தாப்பப்படாதேன்னு மடியில் எடுத்து போட்டுன்னு சமாதானம் பண்ணேன். சுமித்ரையும் சத்ருக்னனும் கூட இருந்து சமாதானம் பண்ணேன். தசரதருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் வசிஷ்டர் வந்தார். 13 நாள் ஆறுதுப்பா உங்கள் அப்பா என்ன குப்பரையில் கிடக்கார், அவருக்கு பண்ண வேண்டியதை சீக்கிரம்னு சொல்ல 10 நாள் காரியங்கள் நடந்தது. ததோ தசாஹேதி கதே கிருதசௌச்சூ நிருபாத்மஜா துவாதசேகணி சம்பிராப்தே ஸ்ராப்த கர்மான்யகாரயதி. 12வது நாள் வந்தது. ஸ்ராத்தாதிகள் பண்ணுறால் பிராமணாளுக்கு நிறையா வஸ்திரங்கள், பசுக்கள், தாஷ்சாப்பி சதசஸ்ததா தாசீர்தாசாம்ஸ்டயானி வேஷ்மானி சுமஹாந்திஜே பிராமணேபியோ தது புத்திரஹா ராஜ்யஸ்த தஸ்யௌர்த்வதேஹிகம். அப்பாவை முன்னிட்டு கொண்டு பிராமணாளுக்கு நிறைய தானங்கள்லாம் பண்ணினார். க்ஷத்ரியாளில் என்னமோ 13ஆம் நாள் தான் அந்த அஸ்தியை எடுத்து சைனம் அஸ்தியை அதுக்கு ஒரு காரியங்கள் பண்ணுவாள் போல இருக்கு. சிதாமூலே பிதுர்வாக்கியம் இதமாக சுதுக்கிதா. 12வது நாள் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சிதைக்கு வந்தார். ரொம்ப வருத்தத்தோடு கூட சாம்பலாக இருக்கிற அந்த அப்பாவை பார்த்து, என்னை விட்டுட்டு சொர்க்கம் போயிட்டேன், நீங்களும் யார்கிட்ட என்ன ஒப்படைச்சேலோ அந்த ராமன்னாவும் மனத்துக்கு போயிட்டாரே, நான் அநாதியாக போயிட்டேனே. தாத்தயஸ்மின் சிருஷ்டோகம் त्वयाभ्रातरि राघवे तस्मिन् वनं प्रव्रजिते शून्ये त्यक्तोस्म्यहं त्वया. எனக்கு உலகமே சூன்யமாக இருக்கு. அவ்வளோ பெரிய சொத்து அம்மா வாங்கி வச்சிருக்காள். இவர் முயற்சி இல்லாமல் அந்த சொத்தை பெருசாக நினைக்கல. அதுதான் அந்த சூரிய வம்சம் அந்த குடும்பத்துக்கு ஒரு அழகு. சொத்தை பெருசாக ஒரு நாளும் அவன் நினச்சதே இல்லை. தர்மத்தையும் புண்ணியத்தையும் அதுதான் பெருசாக நினச்சிருக்காள். எனக்கு உலகமே சூன்யமாக இருக்கே அப்பா, என்னை விட்டுட்டு போயிட்டேலே, அண்ணா யார்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சேலோ பார்த்துப்பான்னு கவலைப்படாதேன்னு அந்த அண்ணாவும் ராமண்ணாவும் மனத்துக்கு போயிட்டாரே. தாத்தயஸ்மின் சிருஷ்டோகம் त्वयाभ्रातरि राघवे तस्मिन् वनं प्रव्रजिते शून्ये त्यक्तोस्म्यहं त्वया यस्यागतिरनाथायाः पुत्रः प्रव्राजितो वनम्. கதி இல்லாதவர் போல யார் காட்டுக்கு அனுப்பப்பட்டாரோ, தாமம்பாம் தாத்த கௌசல்யாம் தியக்த்வாத்வம் கதோ நிருபா. அந்த அம்மாவை விட்டுட்டு நீங்கள் எப்படி போனேன்? இந்த கௌசல்யம்மா கதர்றாளே, இங்கே நாதன் இல்லாத அவளுக்கு கதியாக இருந்த ராமனும் மனத்துக்கு போயிட்டார். அவரையும் அமைச்சுட்டு கௌசல்யம்மாவுக்கு இருந்த ஒரே அவலம்பம் நீங்களும் இப்படி வனத்துக்கு போயிட்டேலே, அந்த கௌசல்யம்மா என்ன பண்ணுவாள், எங்கே போவாள்? தாமம்பாம் தாத்த கௌசல்யாம் தியக்த்வாத்வம் கதோ நிருபா. இப்படி நீங்கள் விட்டுட்டு போயிட்டேலானால் அவள் எங்கே போவாள்? திருஷ்டுவா பஸ்மாருணம் தச்சே தக்தாஸ்திஸ்தான மண்டலம்
பிதுஹு சரீரம் நிர்வாணம் நிஷ்டனன் விஷசாதசஹான். இந்த கண்ணுக்கு தெரியாத அப்பாவினுடைய அந்த சாம்பல் முட்டு, அப்பா தெரியல, சாம்பல் குவியல் தான் தெரியறது. வாயை விட்டு குரல் கொடுத்து ஹோன்னு அழுதார் பரதன். சது திருஷ்டுவாருதன்னார்த்தா பபாத தரணி தலே உத்தாப்பிய மானஹா சக்கரஸ்யே யந்திரத்வஜ இவச்சுதஹான். மனம் நொந்து இப்படி அவர் அழறதை கண்டு அந்த சமயத்திலே சத்ருக்னனும் கூட வந்து அவரை சமாதானப்படுத்த அங்கே இருந்த மகர்ஷிகள்லாம் வாமதேவர், மௌத்கல்யர், மார்க்கண்டேயர் முதலிய வசிஷ்டருக்கு கூட இருக்கக்கூடிய மகர்ஷிகள்லாம் வந்து அவரை எழுப்பி சமாதானம் பண்ணேன். அபிபேதுஸ்தத சர்வே தஸ்யாமாப்தியா சுச்சிவிரதம் அந்தகாலே நிபதிதம் யயாதி ரிஷயோ யதா. யாதிகள் எப்படி ரிஷிகள் யயாதியை காப்பாற்றினாலோ அதுபோல மந்திரிமார்கள் சுமந்திராதிகள் சித்தார்த்தன் முதலியவெல்லாம் காப்பாற்றினார். அழுதன்றிருந்த பரதனை சமாதானம் பண்ணி தூக்கினார். சத்ருக்னச்சாபி பரதம் திருஷ்டுவா சோக பரிப்ளுதம் விசம்ஞோன்யபதத் பூமோ பூமிபாலம் மனுஸ்மரன்னி. உடனே சத்ருக்னன் மூர்ச்சியாய் கீழே விழறார். ராஜாவை நினைச்சு அவர் ஹோன்னு அழறார். உன்மத்தைவ நிச்சேதா விலலாப சுதுக்கிதா ஸ்மிருத்வாபி துர்குணாங்காணி தானி தானி ததா ததா. அந்த சமயத்திலே அவருடைய குணங்களை நினைக்கணும். ஒருத்தர் மறைஞ்சாலானால் அவளுடைய தோஷத்தை சொல்லக்கூடாது. பின்னாடி ஸ்ரீமத் ராமாயணத்திலையும் பீஷணன் ராவணனை சுவாமி வதம் பண்ணதுக்கு அப்புறமா நிந்த பண்ணினார் விபீஷணன். அப்போ சுவாமி சொல்றால் மரணாந்தானி வைராணி நிர்வர்த்தன பிரயோஜனம். ஒருத்தர் மறிஞ்சதுக்கு அப்புறம் அவள் முடிஞ்சா குணம் இருந்தால் சொல்லலாம், இல்லைன்னா பேசாமல் இருக்கலாம். தோஷத்தை சொல்லக்கூடாது விபீஷணனா, ராவணனை இனிமே குறை சொல்லாதே அப்படிங்கிறார் சுவாமி. அதுபோல குணங்களை நினைக்கணும். பைத்தியம் பிடிச்சவர் போல கதறினார் அந்த சத்ருக்னன் அப்பாவோட குணங்களை நினைச்சு. மந்தரா பிரபவஸ்தீவிரா கைகேயிகிராக சங்குலா. மந்தரேங்கிற மலையிலேருந்து உண்டானதான இந்த சோக சாகரம் கைகேயிங்கிற முதலையால கலக்கடிக்கப்பட்டு வரதானங்கிற வரத்வயங்கிறதுனாலே அக்கறை இக்கரை தெரியாதே அகாதமான இந்த சோகசாகரம் பிரவகிக்கிறது. வரதானமயோக்ஷோபியா அமஜ்ஜயதி சோகசாகரஹ சுகுமாரஞ்ச பாலஞ்சே சததம் லாலிதம் त्वया கோதாத பரதம் ஹித்வா விலபந்தம் கதோ பவானி. எந்த காலத்திலையும் பரதன்ட்ட ஒரு தனி பிரியமாக நீங்கள் இருப்பேலே சத்ருக்னன் அழறா. பரதன் நாட்டு உங்களுக்கு தனி வாத்சல்யம் உண்டே. சுகுமாரம், அவர் ரொம்ப கஷ்டமே தெரியாதவர். சுகுமாரம் ச பாலஞ்சே, அவர் குழந்தையாச்சே. சுகுமாரஞ்ச பாலஞ்சே சததம் லாலிதம் त्वया, எப்போதும் மடியில் வச்சு லாலனம் பண்ணப்படுறவராச்சே. அப்பா அந்த பரதனை விட்டுட்டு எங்கே போனேன் நீங்கள்? கொதாத பரதம் ஹித்வா விலபந்தம் கதோ பவான். இங்கே கதர்றாரே அந்த பரதன்னா, அவரை விட்டுட்டு எங்கே போனேன்? எல்லாத்துக்கும் மேலே அப்பா ஒரு நல்ல பதார்த்தம் கிடச்சிதானா குழந்தையெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்கோம்பேலே. ஒரு நல்ல பானம் யாராவது கொண்டு கொடுத்தாலானா நீங்கள் சாப்பிடுங்கோடாம்பேலே. ஒரு நல்ல வஸ்திரம் நல்ல பூஷணங்களாக இருந்தால் எடுத்துக்கூடா குழந்தையில அப்படிம்பேலே. இனிமேல் யார் உங்களை போல எங்களை போஷிப்பா. நனு போஜ்யேஷு பானேஷு வஸ்திரேஷ்வாபரணேஷு ச பிரவாரயசி ந சர்வாணி தன்னஹா கூத்திய கரிஷ்யதி. இனிமேல் எங்களுக்கு யார் அப்படி செய்வாள்? அவதாரண காலே தூ பிருத்திவி நாவதீரியதே விஹீனாயா த்வயா ராஜ்ஞா தர்மஜ்ஞேன மகாத்மனா. தர்மஜரும் மகாத்மாவும் சக்கரவர்த்தியும் ஆனால் உங்களை இழந்துட்டு இந்த பூமி இன்னும் இருக்கு, பிளந்து போயிடாம பிரளயம் வந்துடாம இன்னும் இருக்கு. பிதரி ஸ்வர்கமாபண்ணே ராமே சாரண்யமாஸ்ருதே கிம்மே ஜீவித சாமர்த்தியம் பிரவேக்ஷாமி ஹுதாசனம். உடனே பரதன் சொல்றார், அப்பாவும் சொர்க்கம் போயிட்டார், அண்ணாவும் வனத்துக்கு போயிட்டார், இனிமே நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? வாழறதுக்கு எனக்கு என்ன காரணம் இருக்கு? அவலம்பம். நான் இப்பவே சத்ருக்னா அக்னியை மூட்டு அக்னி பிரவேசம் பண்றேங்கிறார். பிரவேக்ஷாமி ஹுதாசனம் ஹீனாபிராத்ராச்ச பித்ராச்சே சூன்யாமிக்ஷ்வாகு பாலிதான். அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. சமாதானமாகணும்னு மந்திரிகளும் சத்ருக்னாதிகளும் சொல்ல, திரும்பி அயோத்திக்கு வரணும், நிரானந்தமாக இருக்கு அயோத்தி, ராஜா இல்லாத இருக்கு, நீங்கள் வரணும்னு மந்திரிகள்லாம் சொல்ல, அப்போ பரதன் சொல்றார், ஹீனோ பிராத்ராச்ச பித்ராச்சே சூன்யாமிக்ஷ்வாகு பாலிதாம். வீரனான எங்கள் அண்ணா ராமனும் இல்லை,
அப்பாவும் இல்லாத அயோத்தி இக்ஷ்வாகுழால் பரிபாலிக்கப்பட்ட அயோத்தி சூன்யமாக இருக்கு. பாழடைஞ்சு போன அந்த அயோத்திக்குள்ளே நான் பிரவேசிக்க மாட்டேன். அயோத்தியாம் ந பிரவேக்ஷாமி பிரவேக்ஷாமி தபோவனம். இன்னும் அக்னி பிரவேசம் பண்ணுறேன், இல்லைன்னா ராமண்ணா போல நானும் வனவாசம் போயிடுறேன், தபோவனத்துக்குள்ளே பிரவேசிச்சுடுறேன். தயோர் விலபிதம் ஸ்ருத்வா வியசனம் சான்வவேக்ஷததி புஜமார்த்த தராபூயா சர்வயேவானுகாமினா. உடனே கூட வந்தவாள்லாம் அவளும் கதறி. அப்போ சத்ருக்னன் பரதாதிகளே சர்வஜரான வசிஷ்டர் சமாதானப்படுத்தி, ததः பிரகிருதிமான் வைத்யா பிதுரேஷாம் புரோஹிதா வசிஷ்டோ பரதம் வாக்கியம் உத்தாப்பிய தமுவாச்சா. என்ன சொல்லணுமோ அதை சொல்லி எழுப்பினார். பரதா 13 நாள் ஆரத். த்ரயோதசோயம் திவசா பிதுர்வృத்தஸ்ய தே விபோ. ஹே விபோ, உங்கள் அப்பா மறைஞ்சு 13 நாள் ஆறுது. இன்னும் நீ அஸ்தி கர்மாக்கள் சீக்கிரம் செய்யணும். இப்படி அழுதுன்னு இருக்கக்கூடாது. எந்த ஜீவனுக்கும் 3 துவந்துவங்கள் மறையாதது, எல்லாருக்கும் உள்ளது, யாருக்கும் அதை தவிர்க்க முடியாது. த்ரீணி துவந்துவானி பூதேஷு பிரவருத்தான்ய விசேஷதா. இதில் ஏற்றத்தாழ்வுங்கிறது கிடையாது. சில பேர் பணக்காரனாக இருக்கலாம், சில பேர் ஏழையாக இருக்கலாம், சில பேர் வீடு வாசல் உடையவனாக இருக்கலாம், சில பேர் இல்லாதவனாக இருக்கலாம். இந்த 3 துவந்துவங்கள் பிறந்த எல்லா ஜீவன்களுக்கும் உண்டு. மனுஷனுக்கு தானே இல்லை, ஈயரும்பிலேருந்து பசுபக்ஷியிலேருந்து எல்லாருக்கும் உண்டு. 3 துவந்துவங்கள்னா இரட்டைகள்னு அர்த்தம். என்ன 3 துவந்துவங்கள்னால், பசி தாகம் அப்படிங்கிறது ஒரு துவந்துவம், ஜனனம் மரணம் அப்படிங்கிறது ஒரு துவந்துவம், சோகம் மோகம் அப்படிங்கிறது ஒரு துவந்துவம். பசிதாகம், சோகமோகம், ஜனன மரணம். த்ரீணி துவந்துவானி பூதேஷு பிரவருத்தான்ய விசேஷதா. எல்லா பிராணிகளுக்கும் உண்டு. தேஷு சாபரிஹாரியேஷு. இது அபரிஹாரியம், யாரும் இதுக்கு பரிகாரம் பண்ண முடியாது. அந்த வேலை வந்தால் உடனே பசிக்கிறது. பசிக்கலைன்னா டாக்டரையாவது பார்த்து மருந்து வாங்கி போட்டுட்டு பசிக்கு என்ன உண்டோ அதை பண்ணுறான். பசிக்காமல் இருக்கக்கூடாது, சாப்பிட்ணுங்கிறான். பசிக்கலையே விட்டுடக்கூடாதோ, பசிக்காததுனால ஏதானும் வியாதி வந்துருத்துன்னா என்ன பண்ணுறது? சாப்பிட்டா தானே ஆரோக்கியம்னு அதுக்கான முயற்சிகளை உடனே ஆரம்பிக்கிறான். தேஷு சாபரிஹாரியேஷு நைவம் பவித்து மருகசி. இந்த நேரத்தில் உங்கள் அப்பா 13 நாள் ஆறுது. அவருக்கும் அந்த பூத உடல் வேணால் மறைஞ்சிருக்கே தவிர அந்த பிராணனுக்கு பசிதாகம் உண்டு. பசிதாகங்கிறது பிராணனுடைய தர்மம். அதனால தான் அவளுக்கு குளக்கரையில் ஒரு தீர்த்த கரையில் ஒரு குண்டமும் கிரகத்வாரத்தில் ஒரு குண்டமும் வச்சு பிண்டங்கள்லாம் வச்சு அவளுக்கு திலோதகங்கள்லாம் கொடுத்து அவளுக்கு சமாதானப்படுத்தார். இதை நீ சீக்கிரம் பண்ணணும், அப்பாவுக்கு பரலோகம் போனாலும் அவளுக்கு பசிதாகம் இருக்கும். அதனால தான் வருஷத்துக்கு ஒரு தடவை அவளுக்கு விசேஷமாக ஸ்ராத்தாதிகள்லாம் பண்ணி நிறையா பக்ஷ போஜ்யங்கள்லாம் பண்ணி ஒரு வருஷம் பசிக்காமல் இருக்கிறதுக்கு கோதூமாத் வத்சரத்ரயங்கிறார். கோதூம அல்வாவெல்லாம் பண்ணி போடுறது கோதூமத்தினால பண்ணுற பக்ஷங்களால் 3 வருஷம் பசிக்காமல் இருக்குமா பித்திருக்களுக்கு. கவேன வத்சரம் திருப்தி. பசும்பால், பசு நெய், பசுந்தயிர் இதெல்லாம் போட்டோமானா 1 வருஷம் பசிக்காமல் இருக்குமா பித்திருக்களுக்கு. திலமும் ரொம்ப பிரீத்திகரமாக வாளுக்கு. அதனால தான் தர்ப்பணாதிகள் எல்லாத்துலேயுமே திலத்தை எடுத்துக்கிறது, திலோதகம். அதுபோல் அவளுக்கு பசிங்கிறது இருக்கும் பரலோகம் போனாலும். சுமந்திரச்சாபி சத்ருக்னம் உத்தாப்பியாபிப்பிரசாத்யச்ச சாவயாமாச தத்வஜ்ஞா சர்வபூத பவா பவோ. உடனே சுமந்திரர் சத்ருக்னனையும் தூக்கி பரதனையும் தூக்கி பிறந்தவாள் போகிறதுங்கிறது நியத்திப்பா, இதை யாரும் தடுக்க முடியாது, நீங்கள் சமாதானத்தை அடையணும்னு சொல்லி உத்திதோச்ச நரவியாக்ரு பிரகாசே தே யசஸ்வினோ. மேற்கொண்டு அவருக்கு பரலோகத்துக்கு இனிமேல் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் பண்ணணும்னு சொல்லி அஸ்ரூணி பரிமுத்னம் தௌ ரக்தாட்சௌதீன பாஷிதோ அமாத்யா ஸ்வரயந்தி ஸ்மே தனரியோ சாபராக்கிரியாகாம். அபரக்கிரியையில் அவர்களை ஈடுபடுத்தினால் அப்படின்னு இந்த 76ஆமத்த சர்க்கம், 77ஆமத்த சர்க்கம் அயோத்தியா காண்டம். அடுத்தது 78ஆமத்த சர்க்கம். அத யாத்ராம் சமீஹம் தம் சத்ருக்னோ லக்ஷ்மணானுஜா பரதம் சோகதம் தப்தம் இதம் வச்சனம் அப்ரவீது. இந்த சர்க்கம் முழுக்க சத்ருக்னனை பற்றி சொல்லப்படுறது. ராமாயணத்தில் பெரும்பாலும் கேட்காத விஷயம். சத்ருக்னனை பற்றி எங்கள் கதையில் சொன்னாலும் பரதன் வரத்தையெல்லாம் சத்ருக்னனும் கூட வந்தார்.
ராமன்னாவுக்கு பரதன் வந்து நமஸ்காரம் பண்ணா, சத்ருக்னனும் அபிவாதனம் பண்ணார்னு சத்ருக்னனை பற்றி கதைங்கிறது பரதனை பற்றி சொல்கிறதே சேர்த்து தான் வரும். சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா நீதா பிரீத்தி புரஸ்கிருதான்னு சத்ருக்னன் பரதனோட கூட கேகே தேசம் போனார், கேகே தேசத்துலேருந்து பரதன்னாவோட வந்தார் அப்படின்னு பரதனை பற்றி சொல்கிறதே கூட சத்ருக்னன் வரும். சத்ருக்னனுக்குன்னு தனியாக கதை கிடையாதா, அவருக்குன்னு ஒரு குணச்சேஷ்டிதங்கள் கிடையாதான்னா இந்த சர்க்கம் சத்ருக்னனோட விஷயங்களை சொல்கிறது. அதயாத்ராம் சமீஹம் தம் லக்ஷ்மணானுஜா, லக்ஷ்மணனுடைய தம்பி சத்ருக்னா லக்ஷ்மணானுஜா. அவர் கேட்கிறார் ராத்திரி வேளை, பரதன்னாவை பார்த்து கேட்கிறார், கர்மாவெல்லாம் பண்ணிட்டு வந்து, அண்ணா பரம்பரையா வந்ததான தர்மானுஷ்டானத்தை யாராவது விட்டு போனாலானால் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கா இல்லையா? பரதன்னாவை பார்த்து கேட்கிறார். கதிரியா சர்வபூதானாம் துக்கே கிம் புனராத்மனஹ சராமஹா சத்வசம்பன்னஹா ஸ்திரியா பிரவ்ராஜிதோவனம். எல்லா பிராணிகளுக்கும் துக்கம் சம்பவிக்கிற காலத்தில் யார் கதி? ஒரு கஷ்டம் வந்ததானால் யார் கத்தினால் ஆர்த்தானாம் ஆர்த்திகம் தாரம் ஆபதாம் அபஹர்த்தாரம். ஒரு துக்கம் வந்ததானால் ராமச்சரணம் தான் கதி, ஒரு கஷ்டம் வந்ததானால் ஸ்ரீ ராமச்சரணம் தான் கதி. இது ஆஸ்திகனா இருந்தால் பொழைச்சான், ஆஸ்திகனா இல்லை தெய்வம் தெரியாது கோவில் தெரியாதுன்னு இருந்தான். ஆனால் குப்புறப்படுத்திட்டு தலஹானி நினைய அழ வேண்டியதான் விடிய விடிய. தெய்வ பலம் இருந்தால் தான் கொஞ்சம் சமாதானம் இருக்கும். தெய்வத்தை வழிபடுறது பல காரணங்களுக்காக. தெய்வம் இருக்குங்கிற நம்பிக்கையே நமக்கு வாழ்க்கையே நிம்மதியாக நடத்திட்டு போகும். ஒரு அவலம்பம் இருக்கிறதே நிம்மதியாக நடத்தின்னு போகும். தண்டவாளத்தில் போகிற ரயில் போல ஒரு பிடிமானம் இருக்கு. அது அவசியம். மனுஷனுக்கு தெய்வம்ங்கிறது ரொம்ப அவசியம். அது எந்த தெய்வமாக வேணாலும் அவாவாளுடைய இஷ்டம். எனக்கு வேல் வச்சுட்ட தெய்வம் தான் பிடிக்கும்னால் முருகனை வழிபடலாம், சூலம் வச்சுட்ட தெய்வம்னால் பரமேஸ்வரனை வழிபடலாம், இல்லை புல்லாங்குழலோடு வேணும்னால் கிருஷ்ணனை குருவாயூரப்பனை வழிபடலாம், கோதண்டபாணியாய் பார்க்கணும்னால் ராமனை வழிபடலாம். ஆனால் ஏதோ ஒரு தெய்வம் வேணும். இல்லை எனக்கு ஸ்திரீ தெய்வம் தான் மனசை லயிக்கிறதுனால் அகிலாண்டேஸ்வரி மீனாட்சி காமாட்சின்னு அந்த அம்பாள் இருக்கால் அவளை வழிபடலாம். ஏதோ ஒரு தெய்வம் பிடிமானத்துக்கு வேணும். அது வாழ்க்கையில் ஒரு பெரிய நிம்மதியே ஒரு தைரியத்தை நமக்கு சாந்தியை கொடுக்கும். அது எல்லா மனுஷாலுடையவும் ஆஸ்திகாலுடையவும் ஒரு நிலப்பாடு. இங்கே சத்ருக்னன் சொல்றார், சர்வபூதானாம் கதிரியா துக்கே. சர்வபூதங்களுக்கும் துக்கம் ஏற்பட்டுதானால் பரதன்னா நம்ம ராமன்னாவை தவிர யார் கதி அப்படிங்கிற. பழைய காலங்களில் சின்ன கவலை இருந்தால் கூட போகிறோம், உடனே நம்ம பெரியவாளுக்கு சுவிட்சு போட்டால் போல ஆபதாம பகர்த்தாரம்னு சொல்ல ஆரம்பிச்சுடுவார். அந்த பழக்கம்லாம் எங்கே போச்சு? இப்போது மணிக்கணக்காக கவலைப்பட ரெடியாக இருக்கேங்கிறாளே தவிர ஆபதாம பகர்த்தாரம் வாயில் வர்றதில்லை. கவலைப்பட ஜனங்களுக்கு பிடிச்சிருக்கு. சீரியல்லாம் பார்த்து சினிமாலாம் பார்த்து கவலைப்படுற அந்த அனுபவத்தை நிறைய பழக்கின்னு விட்டாள். கவலையை போக்குற தெய்வத்தை நினைக்கிறத விட்டுவிட்டாள். அந்த பழக்கம் போயிடுச்சு. உடனே ஒரு சாஸ்திரநாமம் சொல்லுவாள், ஆபதாம பகர்த்தாரம்னு சொல்லுவாள். தமிழ்தான் இருந்து தெரிஞ்சவாளாக இருந்தால் ஸ்கந்தசஷ்டி கவச்சம் சொல்லுவாள். அந்த நாழி அந்த தெய்வத்தை நினைக்கிற காலத்தில் கவலையெல்லாம் மறக்கும். தெய்வானுகிரகம் நமக்கு அந்த கவலையை போக்கவும் போக்கும். அந்த நேரம் மறக்கிறதோடு இல்லை, அந்த கவலையை போக்கவும் போக்கும். கதிரியா சர்வபூதானாம் துக்கே. எல்லா ஜீவராசிகளுக்கும் எவன் கதியோ துக்கம் வந்தால் கிம் புனராத்மனஹா, அவர் வனத்துக்கு போறார் அப்படின்னு ஒரு ஸ்திரீ நிமித்தமாக காட்டுக்கு போக பட்டுட்டார். எல்லாருக்குமே அவர் தான் கத்தின்னு சொன்னா பரதன்னா உங்களுக்கு விசேஷமா அவர் தானே கதி. புனராத்மனஹா சஹா ராமஹா சத்வசம்பன்னஹா. இயற்கையான சகல கல்யாண குணங்களும் நிறைஞ்சவரான அந்த ஸ்ரீராமர். சராமஹா சத்வசம்பன்னஹா. சத்துவகுணம் முழுக்க நிரம்பின தெய்வம் ஸ்ரீராமன். அதனால சத்துவகுணம் யாருக்கு அதிகம் மேலிடுறதோ அவள் தான் ராமபக்தி பண்ண வருவாள். ராமனிடத்தில் வரவாள் சத்துவகுண பிரதானாலாக இருந்தால் தான் ஸ்ரீராமன்கிட்ட வருவாள். ராமனை பக்தி பண்ணுறவாள் பெரும்பாலும் யாருக்கும் ஹிம்சை பண்ணாதே, எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறவாளாய்.
அப்படி தான் இருப்பாள். சத்துவகுணத்தினுடைய லட்சணங்கள்லாம் பொருந்தி இருக்கும் பெரும்பாலும் ராமபக்தாள்கிட்ட. ஏன்னா சத்துவகுணம் பூர்ணமாக நிறைஞ்ச தெய்வம் ஸ்ரீராமன். அதுபோல் எல்லா அவதாரத்தையும் சொல்ல முடியாது. நிருசிம்மாவதாரம் சத்துவகுணம் நிறைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. சத்துவகுணம் பரிபூர்ணமாக உண்டு அதில், ஆனால் வெளிப்படலை. பிரகலாதன்ட்ட அந்த வாத்சல்யத்தை காமிக்கிறதையும் காருண்யத்தை செய்கிறதையும் சத்துவகுணம் வெளிப்படுறது. ஆனால் பூர்ணமாக எப்போதும் சாந்தஸ்வரூபமாக இருந்த அவதாரம் சத்துநித்தியம் பிரசாந்தாத்மா அப்படின்னு இருந்த அவதாரம் ஸ்ரீராமாவதாரம். ச ராமஹா சத்வசம்பன்னா. இந்த சத்துவகுணம் நிறைஞ்ச கல்யாண குணம் நிறைஞ்ச அந்த ஸ்ரீராமன் ஒரு ஸ்திரீ நிமித்தமாக காட்டுக்கு ஓட்டி விடப்பட்டார். அது இருக்கட்டும், அது கதை இருக்கட்டும். இந்த லக்ஷ்மணன்னா என்ன பண்ணிட்டு இருந்தார்? சத்ருகுடன் கேட்கிறார் பரதனை பார்த்து. பலவான் வீரிய சம்பன்னா. நான் பெரிய பலசாலியும் பாரே, பெரிய வல்லவன் பாரே நான். லக்ஷ்மணோ நாமயோப்பியசௌ. இந்த லக்ஷ்மணன் எங்கே போனார்? ஒரு தர்மத்தை விட்டு பெரியவாளே இருக்கட்டும் குழந்தையிலே இருக்கட்டும் நழுவினாலானால் பக்கத்தில் இருக்கிறவாள் ஜாகிரதைப்படுத்த வேண்டாமா? அவளுக்கு அதை விழிப்பை ஏற்படுத்த வேண்டாமா? சொல்ல வேண்டாமா? லக்ஷ்மணன் அப்பா தான் ஸ்திரீ நிமித்தமாய் ஸ்திரீக்கு வசங்கத்தனாய் வரனில் பந்தப்பட்டு காட்டுக்கு அனுப்பட்டோம் ராமன்னாவே. கிம்னமோச்சயத்தே ராம் கிருத்வாபி பித்ரு நிகிரகம். இவர் உடனே அப்பாவுக்கு எடுத்து சொல்லணுமா வேண்டாமா? சத்ருக்னன் கேட்கிறார் பரதனை பார்த்து, லக்ஷ்மணன்னா என்ன பண்ணிட்டு இருந்தார்? இந்த கஷ்டத்துக்கு அவருக்கு ஆளாக்கியிருக்கலாமா ராமனை? கிம் நமோச்சயத்தே ராமம் கிருத்வாபி பித்ரு நிகிரகம் பூர்வமேவ து நிகிராஹ்யா சமவேக்ஷ நயானயோ உத்பதம் யஸ் சமாரூடா நார்யா ராஜா வசங்கதா. அவர்தான் நாரிக்கு வசங்கத்தன ஆயிட்டார் ராஜா. அதனால துர்மார்க்கத்தை உற்பத்தத்தை அவர் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சுட்டார். நயானயோ நியாயம் அந்நியாயம் ரெண்டையும் ஆராய்ஞ்சு அவரால் செய்ய முடியல. ஆனால் இவர் தடுத்திருக்கணுமா வேண்டாமா? இது சம்பாஷமானே தூ சத்ருக்னே லக்ஷ்மணா. ஒரு காரியம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் 4 பேர் 4 அபிப்பிராயங்கள் சொல்லுவாளோ, ஏன் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நீ இருந்தியடா அந்த நாழிக்கு, நீ அதை பார்த்து செஞ்சுருக்க வேண்டாமா, இப்படி பண்ணியிருக்க வேண்டாமான்னு கேட்கறது சகஜம் தானே. அந்த ரீதியில் சத்ருக்னன் கேட்குறார் பரதனை பார்த்து, பரதன்னா இந்த லக்ஷ்மணன்னா என்ன பண்ணிட்டு இருந்தார்? இவர் கேட்டிருக்க வேண்டாமா? ஸ்திரீ நிமித்தமாக அப்பா தான் வசங்கத்தனா ஆயிட்டார். அப்பா நீங்கள் பண்ணுறது சரியில்லை அப்படிங்கிறத பிள்ளையும் தர்மத்தை எடுத்து சொல்லணும். அப்பாவுக்கு ஒருத்தருக்கு தர்மத்தில் வாழணும். அப்பாவும் பிள்ளைக்கு எடுத்து சொல்லணும். ஒரு வயசு அப்பாவுக்கும் தர்மம் புரியல, ஒரு கட்டத்தில் மாறினார். ஆனால் பாசம் கண்ணை மறைக்க அப்போ பிள்ளையும் எடுத்து சொல்லணும். அண்ணா அவளை துவேஷிக்கக்கூடாது, யதார்த்தத்தை எடுத்துக்கணும். ஏன் சொல்லல் லக்ஷ்மணன்னா? பூர்வமேவ து நிகிராஹ்யா சமவேக்ஷண யானயோ உப்பதம் எஸ் சமாரூடோ நார்யா ராஜா வசங்கதா. இப்படி அப்பா வசங்கத்தர ஆயிட்டாரே, லக்ஷ்மணன்னாவும் இப்படி பெசாம இருந்துட்டாரேன்னு சத்ருக்னன் இப்படி சொல்லிட்டு இருக்கிற காலத்தில் வாசலோட பரதனும் சத்ருக்னனும் பேசிட்டு இருக்கிற அந்த அரண்மனை வாசலோட கூட இதி சம்பாஷமானே தூ சத்ருக்னே லக்ஷ்மணா நுஜே பிராத்வாரே பூத்ததோ ததா குப்ஜா சர்வாபரண பூஷிதா. அந்த குப்ஜே அந்த மந்தரே இந்த பரதனும் சத்ருக்னும் இருக்கிற அந்த கிரகத்தினுடைய துவாரத்தோட நடந்து போனாலாம் வாசலோட. பிராத்வாரே பூத்ததா குப்ஜா. அந்த குப்ஜை எப்படி போனான்னா இருக்கிற எல்லா ஆபரணத்தையும் எடுத்து போட்டு நூட்டாலாம். சர்வாபரண பூஷிதா. இனிமே கைகேயிக்கு தான் ராஜ்யம், பரதனுக்கு தான் ராஜ்யங்கிறதுனாலேயே ராஜமாதா கைகேயி தான், கைகேயிக்கு நான் வேலைக்காரிங்கிறதுனாலேயே நானும் ஒரு பௌஷு தான் அப்படின்னு இன்னும் சுபஸ்வீகாரம் ஆகல இந்த குடும்பத்தில். அதுக்குள்ளே சில பைத்தியங்கள் அப்படியெல்லாம் ஆரம்பிச்சுவிடும். அவளோடதெல்லாம் எடுத்து போட்டுண்டு அப்படியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு விடுவாள். தனக்குத்தான் எங்கே போயிடுது, நகை தான் எங்கே போயிடுது, நம்ம தான் எங்கே போயிட்டோம். அவள் போனதுக்கு ஒரு மரியாதைக்கு ஒரு 13 நாளைக்கு அவளுக்குன்னு உள்ளதான அந்த தினங்களை அவளோட தான் இருக்கணும். அந்த தினம் அவளோட வஸ்திரம் அவளோட பூஷணங்கள்லாம் ரோட்டில் தூக்கி போட போகிறது இல்லை, குழந்தைகளுக்கு தான். அவர் யாருக்கு சொல்லிட்டு போனாரோ இல்லை கொடுத்துட்டு போனாரோ, சண்டை போட்டு யார் வாங்கிட்டாலோ அவளுக்கு தான். அதை கொஞ்ச நாளைக்காவது காமிக்காமல் இருக்கான். இதெல்லாம் இங்கீதங்கள். அது தெரியாத இந்த குப்ஜை தான் அதுக்கு விபரீதத்துக்கு அடையாளம். இன்னும் சுபஸ்வீகாரமாகலே பரதன் அழுதுன்னு இருக்கார். பரதனுக்கு தான் ராஜ்யம்னு இவள் நினச்சிண்டி கைகேயி தான் ராஜமாதாவாக ஆயிட்டாலே, நம்ம தான் அவளோட சேட்டியாக ஆயிட்டோமே, அதனால் ராஜ்யம் நம்மளோடது தானேன்னு சொல்லி இவளாவே தானே எடுத்து போட்டுண்டு
சில ஆஃபீஸுகளில் அப்படி இருப்பாள், டிரைவர் உள்பட தானே கலெக்டர்னு நினச்சி விடுவா. கலெக்டருக்கு டிரைவராக இருந்தால், ஐஜிக்கு டிரைவராக இருந்தால் தானே நினச்சி விடுவார். சில பேர்கள் தன்னையே ஐஜின்னு நினச்சி விடுவான், கலெக்டர்னு நினச்சி விடுவான். அதுபோல் இந்த குப்ஜை தன்னை தானே நினச்சிட்டு கைகையோட ஆபரணங்கள்லாம் அவள் ஒன்றும் சொல்ல மாட்டாள்னு எடுத்து போட்டுண்டு பிராத்வாரே பூத்ததா குப்ஜா சர்வாபரண பூஷிதா. அது எப்படி இருந்ததுன்னாரு வால்மீகி. குரங்குக்கு அலங்காரம் பண்ணி குரங்காட்டி வாசலில் அழிச்சுன்னு வருவானே கயத்தில் கட்டி, அந்த குரங்கு எப்படி இருக்குமோ அது போல் இருந்ததுன்னா. வால்மீகிக்கு இந்த ராமாயணத்தில் 2 பேரை பிடிக்காது, 2 கதாபாத்திரத்தை. அவளை பற்றி சொல்ல வந்தால் ஒரு இக்கு வச்சு தான் சொல்லுவாள். குப்ஜையை கண்டா பிடிக்கவே பிடிக்காது, கைகேயும் பிடிக்காது. கைகேயாஷ்டா பியனாரியாயாக அப்படின்பா, அசத்து கைகேயி அப்படின்பா. இது இவரோட அபிப்பிராயம். அங்கே யாரும் கைகேயை திட்டல்ல, கைகேயை பற்றி சொல்ல வந்தால் ஆனால் அந்த அசத்து கைகேயி காலையும் போய் ராமன் விழுந்தான் அப்படின்பா. அதுபோல் குப்ஜையை சொல்கிறார், அலங்காரம் பண்ணிட்டு வந்த குரங்காட்டி குரங்கு எடுத்துன்னு வந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் இருந்தால் இந்த குப்ஜை. ரஜ்ஜுபத்தேவ வானரி. எனக்கு இதில் ஒரு ஆச்சரியம், ராமாயண காலத்துலேயும் குரங்காட்டி இருந்து குரங்கை பிடிச்சின்னு வந்து அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆபரணங்கள்லாம் போட்டு ஏதோ அவனோட இதுக்கு பண்ணியிருக்கார். அந்த காலத்துலேயும் இந்த பழக்கம்லாம் இருந்திருக்குன்னு தெரியறது பாருங்க. இல்லைன்னா இது உதாரணமாக அவர் சொல்ல மாட்டார். மேகலாதாம் அபிஷ்சித்ரைஹி அன்னைஷ்ட சுபபூஷணைஹி பபாசே பகுபிர்பத்தா ரஜ்ஜுபத்தேவ வானரி. என்னதான் அலங்காரம் பண்ணினாலும் குரங்காட்டி கையில் மாட்டின்ற குரங்கு தானே, அது கயத்தில் கட்டி வச்ச குரங்கு தானே. அதுக்கு ஒரு 10 அடி நீளம் இருந்து கயிறுனால் அந்த 10 அடி தான் குரங்கோட வாழ்நாள் முழுக்க சஞ்சாரம். அதுக்கு மேலே இங்கேயும் எங்கேயும் தாவின்னு இருக்க முடியாது. இந்த 10 அடிக்குள்ளேயே குரங்காட்டி சுற்றி சுற்றி வர வேண்டியதுதான், செக்கு மாடு மாதிரி. அலங்காரம் வேணா ட்ரெஸ் போட்டிருப்பான், தொப்பி போட்டிருப்பான், ஆபரணம் போட்டிருப்பான். ரஜ்ஜுபத்தேவ வானரி. அதுபோல இருந்தால் அவள் லிப்தா சந்தன சாரேனே, சந்தனங்கள்லாம் பூசின்னு இருக்காளாம். ராஜவஸ்திராணி பிப்ரதி, கைகை உடுத்தின்ற ராஜவஸ்திரங்கள் பட்டு பீதாம்பரங்கள் எல்லாம் போத்தின்னு இருக்காள். விவிதம் விவிதைஸ்தைஸ்தைஹி பூஷணைஷ்ட விபூஷிதா. பூஷணம் நன்னா இருந்தது, ஆனால் இவ போட்டுன்றது நன்னா இல்லைங்கிறார் வால்மீகி. எங்கள் தாத்தா நாராயண தீட்சிதர் அடிக்கடி சொல்லுவார், பேப்பர்காரராட்டம் அப்படின்பா. வால்மீகி அவருக்கு என்ன அபிப்பிராயமோ அதையும் சேர்த்து சொல்லிவிடுவார் இதில் அப்படின்பா. ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொன்னால் அதை எப்படி வேணாலும் எழுதலாமோனோ, பேப்பர்காராலோட சாமர்த்தியம். அதுபோல் வால்மீகி ஆபரணங்கள்லாம் நன்னா இருந்தது, ஆனால் இது போட்டுன்றது சைக்கிள் அப்படிங்கிறார். தாம் சமீக்ஷ ததாத்வாஸ்தா பிருஷம் பாபஸ்ய காரிணீம் கிரஹீத்வா கருணாம் குப்ஜாம் சத்ருக்னாயன் நிவேதயது. இவள் இப்படி போட்டுண்டு வாசலோடு போனது பரதனும் பார்க்கறாள், சத்ருக்னனும் பார்க்கறாள். அது விஷயம் இல்லை. வாசலில் 2 காவல்காரன் இருப்பானோனோ, பரதனுடைய வீட்டு வாசல்லையும் அரண்மனைன்னா அங்கங்கே வாசல் துவாரத்தில் 2 பேர் இருப்பானோனோ, அவனுக்கே சகிக்கலையா. கிரஹீத்வா கருணாம் குப்ஜாம் சத்ருக்னாயன் நிவேதயது. தாம் சமீக்ஷ ததா துவாஸ்தஹாம். இந்த துவாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தஹா நிற்கக்கூடிய 2 பேர்கள் பிருஷம் பாபஸ்ய காரிணீம், இந்த மாதிரி கூனி பண்ணுறதை சகிக்க முடியாது. கிரஹீத்வா அகருணாம் குப்ஜாம், இறக்கமே இல்லாத அந்த கருணையை வாச காப்பாளன் என்ன பண்ணான், படபடன்னு ஏற போனால் அந்த கூனியை பிடிச்சான், கையை பிடிச்சான், தரதரேன்னு இழுத்துன்னு வந்து சத்ருக்னன் முன்னாடி தள்ளினான். ராஜன்னே, ஹே ராஜகுமாரா, இந்த அயோத்தியே கதறின்னு இருக்கிறதுக்கு பாபி இவள் தான் காரணம். எஸ்யா கிருதே வனே ராமஹ நெஸ்ததேகஸ்ய வஃபிதா. உங்கள் அப்பா மறைஞ்சால்னு நீங்கள் இப்போ அழுதுன்னு இருக்கிறதுக்கோ, ராமண்ணா வனத்துக்கு போயிட்டார்னு சொல்லி அழறதுக்கோ, சேயம் பாப்பா நிருஷம்சாச்சே தஸ்யாஹ் குரு யதாமதி. இந்த கொடிய பாபி தான் காரணம், இவளை என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு காரணமே இல்லாத இந்த வாசக்காப்பாளர்கள் இவ போட்டுண்ட ஆபரணத்தையும் பட்டு பீதாம்பரங்களையும், அது சரியான வாள் போண்டா தானே அது அழகாக இருக்கும். ஆபரணமே எல்லாருக்கும் அழகாகிடாது, போட்டுக்கிற வாள் போண்டா தான் அழகாக இருக்கு. வளையலாக இருக்கட்டும், முகுத்தியாக இருக்கட்டும், ஒரு ஆபரணங்களாக இருக்கட்டும், அது போட்டுக்கிறவா போண்டா தான் அழகு. சில பேர் போண்டாலானா ஐயோ இந்த ஆபரணம் இவா கழுத்தில் கிடக்கே அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த ஆபரணம் இவாவ கையில் இருக்கே, இவா கையில் வந்து அகப்பட்டிருக்கே அப்படின்னு மனசு தானே நமக்கு சட்டுன்னு தோணும். சொல்ல முடியலைன்னா கூட மனசில் தோணும். ஆனால் சில பேரை பார்த்தோமானா ஐயோ இந்த கழுத்தில் இவ்வளோ ஆபரணம் போட்டு பார்க்க வேண்டிய கையாச்சு, கழுத்தாச்சே இன்னும் போட்டுக்காமல் இருக்கே அப்படின்னு வெறும் கழுத்தை பார்த்தாலும் சில பேரை பார்த்தா தோணும். புருஷாலையும் சரி ஸ்திரீக்கள்லையும் சரி. தாம் சமீக்ஷ ததாத்வாஸ்தா பிருஷம் பாபஸ்ய காரிணீம்
கைக்கு அலங்காரம் என்ன? பாகவதம் சொல்கிறது, கைக்கு பூஷணம் போட்டுக்கணுமா அப்படின்னா போட்டுக்கணும். கங்கணம் போட்டுக்கிறியா போட்டுக்கோ, நவரத்னஹாரம் போட்டுக்கிறியா போட்டுக்கோ. இந்த கைக்கு எப்போ இது அழகாகும்? இந்த நவரத்ன மோதிரமோ இல்லை வைர மோதிரமோ கங்கணங்களோ எப்போ அழகாகும்னால் 10 துளசி ராமாய நமஹ ராமபத்ராய நமஹான்னு ராமச்சரணத்தில் எடுத்து போட்டேயானால் இந்த கைக்கு அழகு. அப்போ அந்த கையை அலங்கரித்து பார்க்கணும், அதுக்கு ஆபரணம் போடணும், அதுக்கு என்ன உண்டோ செய்ய. தலைக்கு கிரீட்டம் வச்சுக்க போகிறேன்னால் நாராயணனை எந்த சிரஸ்ஸு நமஸ்கரிக்கிறதோ அந்த சிரஸை அலங்கரிக்க வேண்டியது தான். கிரீட்டம் வச்சு சந்தனம் விட்டு திலகம் விட்டு அலங்கரிக்க வேண்டியது தான். எந்த அவயவங்கள் பகவத் விஷயமாக ஈடுபடுறதோ அந்த அவயவங்களை அலங்கரித்து பார்க்கறது அழகு தானே. பூஜையில் கூட, சிவ பூஜையில் கூட நம்ம அலங்காரம் ஸ்வயம் ஆத்ம பூஜை பண்ணிட்டு தான் சிவ பூஜை பண்ண சொல்லியிருக்கா. நிறைய ஆபரணம் போட்டுண்டு, அதுவும் சாக்தங்களில், அதுவும் இங்கே திருச்சி எங்கள் திருவானை கோவில் வந்தேலானா மத்தியான நேரம் அம்பாள் மாதிரியே அலங்காரம் பண்ணிட்டு போவார் அர்ச்சகர் பட்டை. புடவை பட்டு புடவை கட்டிண்டு, காலில் மருதாணி குழம்பெல்லாம் இட்டுண்டு, கை நிறையா வலை போட்டுண்டு ஆபரணம். ஏன்னால் அம்பாலோட சேட்டியாச்சு, அகில ஆண்டத்துக்கும் ஈஸ்வரியோட சேட்டியாச்சே. அவர் அழுக்கு கஷம் வஸ்திரத்தை கட்டின்னு போனால் அம்பாளுக்கு பெருமையை. அதனால கோவில்லேருந்தே அவருக்கு கிரீடங்கள்லாம் கொடுத்து ஆபரணங்கள்லாம் போட்டு, இங்கே அதுபோல் இந்த அரையர் சேவையிலையும் ரங்கநாதனுக்கு முன்னாடி இந்த 4000 சேவிக்கிறவாளும் நல்ல பட்டு பீதாம்பரங்கள் உடுத்தின்னு இருக்காளானால் அதை பார்க்கக்கூடாது. ரங்கநாதனோட சேவைக்கால் இல்லையா, அவள் அப்படித்தானே இருக்கணும். பெருமாளுடைய சேவகால்னா அவளுடைய பெருமை பெருமாளோட பெருமையாச்சே. அதுபோல் பிரவச்சனம் பண்ணுறவாள் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், நல்ல வஸ்திரம் தான் கட்டிக்கணும், பூஷணங்கள்லாம் போட்டுக்கணும், இந்த சாதராலாம் போட்டுக்கணும். ஏன்னால் பகவானை பற்றி நான் சொல்ல போகிறோம். சாமானிய ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறேன் ஆஃபீஸ்லேனாலே கோட்டுக்கிட்டு போட்டுட்டு எவ்வளவு பண்ணுறான், ஒரு அரை மணி 1 மணி ஒரு மீட்டிங்கில் போய் கலந்துக்க போகிறான்னாலே அர்த்தமான விஷயம் 10 பேருக்கு பிரயோஜனப்படுமா படாத தெரியாது. அதுக்கே இவ்வளவு முன்ன பின்னையும் அலங்காரங்கள் இருக்குன்னா பகவானை பற்றி சொல்ல போகிறோம், ராமாயணம் பாகவதம் படிக்க போகிறோம்னு சொன்னால் நம்மளும் அலங்காரம் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பகவானுடைய பாரிஷதால் நம்போம். அதுபோல் பெருமாள்கிட்டையாக இருக்கட்டும், தேசிகர் பராசர பட்டர் ரொம்ப சாமானிய நிலையில் தான் இருந்தார். கூரத்தாழ்வானுடைய புத்திரர் அவர், பெரிய கோட்டீஸ்வரால் குடும்பத்தில் பிறந்தார். ஆனால் அவரே உஞ்சுறுத்தியார் ஸ்ரீரங்கத்துக்கு வந்துவிட்டார். அப்படி இருந்தவர் ஒரு நாளைக்கு பராசர பட்டர் ஆண்டாளம்மையார்ட்டேருந்து என்னென்ன ஆபரணங்கள் இருக்கோ மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டுண்டார். பட்டெல்லாம் எடுத்து கட்டிண்டார், சாதரா போட்டுண்டார், வாசனா திரவியங்கள்லாம் பூசிண்டார், வாக்கு நிறையா தாம்பூலம் போட்டுண்டார். தாயார் சந்நிதிக்கு வந்தார். ஸ்ரீரங்கத்தினுடைய வைபவம் சரித்து உடனே கோவிலில் இருக்கிறவாலும் சரி வந்த தரிசனார்த்திகளும், என்ன பட்டரே இன்னைக்கு விசேஷமான அலங்காரமாக இருக்கு, எப்போதும் திருமணம் துளசி மாலையும் தாமிரமணி மாலையும் இப்படித்தானே இருப்பேன், இன்னைக்கு என்ன விசேஷ அலங்காரத்தோடு இருக்கேலே அப்படின்னு கேட்டால். ஆனால் பதில் இல்லை. ஜூலா உற்சவம், ஊஞ்சல் உற்சவம் தாயாருக்கு. கிட்ட போனால் வெளியில் பார்த்த பட்டரை உள்ளே போய் பார்க்குறாள், உள்ளே காணுமேன்னு பார்த்தா ஒரு ஸ்திரீ தான் கண்ணுக்கு தெரிகிறாள். ஊஞ்சல்ல பக்கத்தில் நின்று இருக்காள், தாயார் பக்கத்தில். பட்டர் தான், ஆனால் இவாளுக்கு பட்டரா தெரியல, அங்கே தாயாருடைய சேட்டி போல தெரிஞ்சுது. வெளியில் வந்ததும் அவரு சொன்னார், இத்தனை நாளாக நான் ஏதோ சாமானியன் பக்தன் நினச்சிட்டு இருந்தேன், நான் தாயாருடைய சேவகன் இல்லையா, தாயாருக்கு ஊஞ்சல் உற்சவம் கூட போய் சாமரம் போட போகிறேன், சத்திர சாமராதி உபச்சாரம் பண்ண போகிறேன்னதும் தாயாருக்கு நான் பக்கத்தில் இருக்க போகிறவன்னா நான் எப்படி இருக்கணும், தாயாரை சேர்ந்தவன்னா நான் எப்படி இருக்கணும்னு இந்த அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டேன், தாம்பூலங்கள்லாம் போட்டுண்டேன். அதனால தான் உங்களுக்கு என்னை பார்த்ததும் அடையாளம் தெரியல தாயார் பக்கத்தில் அப்படின்னு பராசர பட்டரே வெளியில் வந்து சொன்னாராம். உங்களை காணுமேன்னு இவா கேட்டதும், இல்லை நான் அங்கே தான் இருந்தேன், தாயாருடைய சேட்டியாக என்ன நான் பாவிச்சுன்றதுனால உங்களால் என்னை பராசர பட்டராக பார்க்க முடியல, அங்கே நான் தாயாருடைய சேட்டின்னு ஆனதுனால அவளுடைய பிரசாதமாய் பட்டு பீதாம்பரங்கள் எல்லாம் உடுத்தின்றேன் அப்படின்னு பட்டர் சொன்னார்னு அழகான அவருடைய சரித்திரம். இப்போ அகிலாண்டேஸ்வரிக்கு அதுபோல் ஒரு வைபவம். உச்சிக்கால பூஜையில் அம்பாலோட சேவைக்கு போலேயே அலங்காரம் பண்ணிட்டு ஒரு ஸ்திரீ சேவை செஞ்சால் தானே ஹிதமாக இருக்கும். அதனால் அந்த பட்டரே ஸ்திரீ போல் புடவை கட்டிண்டு, கையில் மருதாணி காலில் மருதாணி குழம்பெல்லாம் இட்டுண்டு, கை நிறையா வலை போட்டுண்டு உச்சிக்கால பூஜையே அகிலாண்டேஸ்வரிக்கு இன்றைக்கி நடத்தின்னு இருக்கா. நித்தியம் நடக்கிறது அம்பாளுக்கு. அந்தந்த உபாசனா கிரமங்கள்
அதுபோல சில பேருக்கு தான் சில ஆபரணங்கள் போட்டுண்டா தான் பெருமையாக இருக்கும். இந்த கூனி உடம்பு முழுக்க ஆபரணமும் பட்டு பீதாம்பரங்களும் போட்டுன்றதை பார்த்துட்டு இந்த வாசலில் நிற்கிறவனே சகிக்க முடியாதே அவளை இழுத்துன்னு வந்து பிடிச்சி சத்ருக்னன் முன்னாடி தள்ளினார். தாம் சமீக்ஷ ததாத்வாஸ்தா பிருஷம் பாபஸ்ய காரிணீம் கிரஹீத்வா அகருணாம் குப்ஜாம் சத்ருக்னாயன் நிவேதயது. இந்த அயோத்தியே கதறின்னு இருக்கிறதுக்கு ஒரு யானை குதிரை, அயோத்தியில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் அழறதுக்கு யார் காரணம் தெரியுமா? ராஜகுமாரா, இவள் தான். எஸ்யாக்கிருதே வனம் ராமஹான் யஸ்ததேகஸ்ச வப்பிதா. வப்பா உயிரை விட்டது இந்த பாபியால் தான். ராமன் நான் வனவாசம் போனது இவளால் தான். என்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்னு விட்டுட்டு போயிட்டானவன் வாசல்ல இருந்தவன். சத்ருக்னஸ்ச ததாஜ்ஞாயே வசனம் பிருஷதுக்கிதா அந்தఃபுர சரா சர்வா த்யுவாச திருதவ்ரதா. தீவிரமுத்பாதிதம் துக்கம் பிராத்ருணாம் மே ததா பிதுः யதா சேயம் ரிஷம்சஸ்யே கர்மணஹ ஃபலமஸ்னுதாம். உடனே ராமனிடத்திலே அச்சஞ்சலமான பக்தி உடைய அந்த லக்ஷ்மணன் சத்ருக்னன் பரதன்னாவும் அழற பார்த்துட்டு தாங்க முடியாததான அந்த சத்ருக்னன் அங்க இருந்த அந்தப்புற வாசிகளை கூப்பிட்டு சொன்னார், எனக்கும் என்னோட சகோதராளுக்கும் அப்பாவுக்கும் கேடு பண்ணின இவளே என்ன பண்ணலாம் சொல்லுங்க. தீவிரமுத்பாதிதம் துக்கம் பிராத்ருணாம் மே ததா பிதுः யதாச்சேயம் ரிஷம்சஸ்யே கர்மணஹ ஃபலமஸ்னுதாம். இவளை என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னு சொல்ல, ஏவமுக்த்வா சதேனாசு சகீ ஜன சமாவிருதா கிரஹீதா பலவத் குப்ஜா சா தத்கிருஹ மனாதயதி. உடனே சத்ருக்னனும் கையை பிடிச்சி இழுத்து பரதனோட காலடியில் கொண்டு தள்ளினார். அவளுக்கும் சில பரிசாரகர்கள் இருந்தாலாம். இந்த கூனிக்கும் அவள் ஒரு கோஷ்டி 10 பேரை வச்சுட்டு இருக்காள் அந்த அந்தப்புறத்தில். அவள்லாம் நாலா பக்கமாக தெறிக்க ஓடினாலாம். வேகம் பிடிச்சி சஸ்திரீஜன சமாவிருதா சகீஜன சமாவிருதா ஏவமுக்த்வா சதேனாசு சகீஜன சமாவிருதா கிரஹீதா பலவத் குப்ஜா சா தத் கிருஹ மனாதயதி. பிடிச்சி இழுத்து பரதன் காலடியில் தள்ள. உடனே அவள் ஹோன்னு அந்த அந்தப்புறமே எதிரொலிக்கிறா போல கத்தினாள் அந்த குப்ஜே. ததசுபிருஷம் தப்தா தஸ்யா சர்வாஹ சகீஜனஹ குர்தமாஜ்ஞாய சத்ருக்னம் விலலாபச்ச சர்வசஹ. உடனே இந்த தோழிமார்கள்லாம் இவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வருதேன்னு அவள்லாமும் கத்தி உடம்பெல்லாம் நடுங்கி நாலா பக்கமாக ஓடி அமந்திரயத கிருத்ஸ்னச்சே தஸ்யாஹ சர்வாஹ சகீஜனஹ யதாயம் சமுபக்ரந்தா நிசேஷம் நக்கரிஷ்யதி. என்ன பண்ண போறாரோ இவர்? ரொம்ப கோபத்தோடு இருக்கார் சத்ருக்னன். சுதர்சனாம்சம் அவர். சுதர்சன சக்கரமே சக்கரத்தாழ்வாரே சத்ருக்னனாக வந்தார் அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் தீர்மானம். அமந்திரயத கிருத்ஸ்னச்சே தஸ்யா சர்வஹ சகீஜனஹ. ஒத்தொத்தரும் பேசிக்கிறாளாம் என்ன பண்ண போறாரோ இந்த குப்ஜையே. உடனே அதுக்குள்ள ஒத்தி சொல்றாளாம், கருணாமையானே நம்ம கௌசல்யை போய் சரணம் அடைவோம். அவள் தான் இந்த நேரத்தில் நம்மளை காப்பாத்தான. சானுக்ரோஷாம் மதான்யாஞ்சே தர்மஜாஞ்சே யசஸ்வினீம் கௌசல்யாம் சரணம் யாமே சாஹினோஸ்து த்ருவாகதிஹி. நம்ம இனிமேல் பொழைச்சிருக்கணுமானால் இதை தவிர வேற உபாயம் இல்லை. பశ్చాத்தாபமுடையவளும் உதார குணமுடையவளும் தர்மம் அறிஞ்சவளும் ரொம்ப யசஸ்வினியுமான அந்த கௌசல்ய இதெல்லாம் கௌசல்யோட பெருமையை சொல்றார் இந்த வேளக்காரிகள். சானுக்ரோஷாம் தய உடையவர், வதான்யாஞ்சே உதார குணமுடையவள், தர்மஜ்ஞாம் தர்மம் தெரிஞ்சவள், யசஸ்வினீம் நாமமாதா பெருமை வாய்ந்தவள்னு சொல்லணுமா. கௌசல்யாம் சரணம் யாமஹா நம்மெல்லாம் போய் கௌசல்யை சரணம் அடைவோம். சாஹி நோஸ்து த்ருவாகதிஹி அவள்தான் இப்போதைக்கு நமக்கு நம்பிக்கைக்கு உடையவள். சச்சரோஷேண தாம் ராக்ஷா சத்ருக்னா சத்ருதாபனா விசகருஷ ததா குப்ஜாம் குரோஷம் தீம் பிருத்திவீதலே. சிவந்த கண்ணோட ரொம்ப கோபத்தோடு கூட சத்ருக்னன் கூனியே பூமியில் பிடிச்சி இழுத்து தள்ளினார். என்ன பண்ணலாம் அண்ணா சொல்லுங்கன்னு பரதனை கேட்க, தஸ்யாம்ய கிருஷ்ணமானாயாம் மந்தராயாமி தஸ்ததா சித்திரம் பகுவிதம் பாண்டம் பிருத்திவியாம் தத்யசீரியதே. அவள் உடம்புல போட்டுட்டு இருந்த ஆபரணங்கள்லாம் எங்கேயும் செதறினி தான், போண்ட வட்டாடையெல்லாம் செதறினி தான். தேன பாண்டேன சங்கீர்ணம் ஸ்ரீமத்ராஜ நிவேசனம்
அவள் போன்ற மணிகள் கோர்த்த ஆபரணங்கள்லாம் செதறி சரத்காலத்து ஆகாசம் போல பிரகாசிச்சுது அந்த அந்தப்புறமேன்னார். அசோபத ததா பூயா சரதம் ககனம் யதா சபலி பலவத் குரோதாதி கிரஹீத்வா புருஷர்ஷபா கைகேயீம் அபிநிர்பத்ஸ்ய பபாஷே பருஷம் வச்சஹான். கைகேயியோட காலில் போய், அங்கே எதேச்சியாக கைகேயும் வந்திருந்தால் கைகேயியோட காலில் போய் அவள் விழே. தைர்வாக்கியைஹி பருஷைர் துக்கைஹி கைகேயி பிருஷதுக்கிதா சத்ருக்ன பயதம் திரஸ்தா புத்திரம் சரணமாகதா. அவளுக்கும் பயமாம் சத்ருக்னனை கண்டா. கைகேயும் பயந்துண்டே பரதனுடைய முகத்தை பார்த்து ஏக்கத்தோடு கூட அவனை சரணம் அடைஞ்சா. உடனே பரதன் சத்ருக்னனை கூப்பிட்டு, அப்பா, எந்த ஜீவராசிகள்லையும் ஹிம்சிக்க கூடாதவாள் ஸ்திரீக்கள். அவத்யாக சர்வபூதானாம் பிரபதாக க்ஷம்யதா மிதி. ஸ்திரீக்கள் ஒரு காலமும் ஹிம்சிக்கத்தகாதவர்கள். அவளை விட்டுடு, நீ அவளை ஒன்றும் பண்ணாதேன்னு பரதன் சமாதானப்படுத்த சத்ருக்னன் அப்போ தான் விட்டாராம். இல்லைன்னா கூனியை வதமே பண்ணியிருப்பார். அப்போ பரதன் சொல்கிறார், நீ கூனியை வதம் பண்ணுறது இருக்கட்டும், இப்போ நான் எங்கள் அம்மாவை வதம் பண்ணுற அளவுக்கு கோபத்தோடு இருக்கேன். சத்ருக்னா, ஹன்யாமஹமிமாம் பாபாம் கைகேயீம் துஷ்டச்சாரிணீம். நான் கைகேயை வதம் பண்ணுறேன், நீ மந்தரையை வதம் பண்ணு. நம்ம ரெண்டு பேருமா இப்போ அரண்யத்துக்கு போனோம் ராமனை பார்க்கேன்னால், எதிமாம் தார்மிகோ ராமஹான் நாசூயேன் மாத்ருகாத்தகம். நம்ம மூஞ்சிலேயே முழிக்க மாட்டால் ராமன்னா. அவர் முகம் பார்க்கணுமா வேண்டாமா? அவர் முகம் நம்மளை பார்த்து பிரசன்னமாக இருக்கணுமா வேண்டாமா? இமாம் அபி ஹிருதாம் குப்ஜாம் எதி ஜானாதி ராகவாம் துவஞ்சமாம் செய்வ தர்மாத்மா நாபிபாஷிஷ்யதே த்ருவம். நம்ம அண்ணா நம்மளோட பேசணுமா வேண்டாமா? இப்படி எல்லாம் ஹிம்சை பண்ணினோமானால் இவால முகம் கொடுக்கவே மாட்டார். அபிபாஷிஷ்யத்தே நாபிபாஷிஷ்யத்தே, முகமே கொடுக்க மாட்டார். நமக்கு ராமண்ணா முகம் ரொம்ப முக்கியம். அவர் நமக்கு அபிமுகமாக இருக்கணும். இல்லைன்னா நான் இந்த நிமிஷமே கைகேயியை கொண்டு விடுவேன், நீனும் குப்ஜையை கொண்டு விடலாம், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் ஏன் கொல்லாமல் இருக்கேன், நீனும் விட்டுடு குப்ஜையேன்னு சொன்னதும் பரதஸ்ய வஜஸ்ருத்வா சத்ருக்னோ லக்ஷ்மணா நுஜா நியவர்த்தத ததோ ரோஷாதி தாமுமோச்ச மந்தராம். ரொம்ப கோபத்தோடு கூட ரோஷத்தோடு கூட அந்த மந்தரையை பிடிச்ச கையை இங்கேயும் பிடிச்சி தள்ளிட்டு இருந்த கையை விட்டாராம். நியவர்த்தத ததோ ரோஷாதி தாமுமோச்ச மந்தராம். கையை விட்டார். சாபாதமூலே கைகேய்யா மந்தரா நிபபாதா நிஸ்வசந்தி சுதுக்கார்த்தா கிருபணம் மிலலாபச்சா. உடனே அவள் கைகேயை போய் சரணமடைஞ்சி ஹோன்னு அழுதாள். அந்த சர்க்கம், இந்த சர்க்கம் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்ற. சத்ருக்ன விக்ஷேப விமூட சம்ஞாம் சமீக்ஷ்ய குப்ஜாம் பரதஸ்ய மாதா சனைஹி சமாஸ்வாசயதார்த்த ரூபம் கிரௌஞ்சீம் விலக்னாமிவ வீக்ஷமானாம். உடனே கைகேயி அம்மாள் கூனியை சமாதானப்படுத்தினாள் அப்படின்னு சொல்லி வால்மீகி முடிக்கிறார். ஏன்னா பிறந்தாத்துலேருந்து வந்த ஸ்ரீராம் இது. அது என்னதான் துஷ்டையாக இருந்தாலும் பிறந்தாத்து வஸ்துன்னா ஒரு அபிமானம் இருக்கும். ஸ்திரீக்கள் தன்னை சேர்ந்தவாள், தன் அம்மாவோ தன் சகோதரனையோ சகோதரியோ தனக்காயின் அபிப்பிராயம் இருக்கும் அவள் மேலே. ஆனால் வேற யாராவது சொன்னால் தாங்க மாட்டாள். இது ஸ்திரீ சுபாவம். அதனால் மடியில் போட்டுட்டு சமாதானப்படுத்தாத குறையான் இந்த அசத்து குப்ஜையேன்னு வால்மீகி பரிகாசமாக சொல்கிறார். இந்த சர்க்கத்தோட கடைசி ஸ்லோகம், கிரௌஞ்சபக்ஷி போல அழுதுன்னு இருக்கிற தன் காலடியில் இருக்கிற குப்ஜையே முதுகில் தட்டி கொடுத்து தேத்தி கண்ணை தொடச்சி கைகேயி அம்மாள் சமாதானப்படுத்தினாள் அப்படின்னு சனை சமாஸ்வாசயதார்த்த ரூபாம் கிரௌஞ்சீம் விலக்னாமிவ வீக்ஷமானாம் இப்படி சொன்னார். இதோட 78வது சர்க்கம் அயோத்தியா கண்டம் முடிகிறது. உடனே ராமண்ணாவை பார்க்க போகணும், வழியை ஏற்படுத்துங்கோ அப்படின்னு அடுத்த சர்க்கத்தில் ராஜா சேவகர்களுக்கு பரதன் ஆக்கிய பண்ண போகிறார். இந்த கதையெல்லாம் நாளைக்கு மேலே வரும். உடனே பரதனுக்கு பட்டாபிஷேகமும் வசிஷ்டர் ஏற்பாடு பண்ணேன். அந்த தர்மத்தை எடுத்து சொல்லி வசிஷ்டருக்கும் சபைக்கும். உடனே ராமனை பார்க்க சித்திரகூடம் கிளம்புறார் பரதன். பரத்வாஜாசிரமம் வரார், குஹன சக்கியம் செய்துகிறார். இந்த கதையெல்லாம் இந்த நவாகங்களில் வரும். நேர வந்து யாவன்னு சரணோபிராது, ராமனுடைய காலில் விழுந்து என் கண்ணீரால் கால லம்மனோ அப்போதான் நவேஷாந்தி பவிஷ்யதி சத்ருக்னா, அப்போ தான் என் மேலே பட்ட களங்கம் நிவர்த்தியாக்கும். எங்கள் அம்மா என் பேரை சொல்லி சொல்லி தானே
வரன்னு கேட்டு ராமநாப வனத்துக்கு அமிச்சால் இந்த பாபம் எனக்கும் தான் இருக்குது இந்த கலங்கம்னு, கலங்கமே இல்லாத பரதன் தன்னை கலங்கம்னு நினச்சிக்கிறார். சத்ருக்னன்ட்டு சொல்கிறா, என் கண்ணீரால் அந்த ராமண்ணாவோட பாதத்தை அலம்பணும். யாவன்னு சரணோபிராத்து பார்த்திவ விஜனான்விதோ நமேஷாந்திர் பவிஷ்யதி. ஒரு சர்க்கம் முழுக்க நமேஷாந்திர் பவிஷ்யதி. ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், அப்போ தான் என்னுடைய மனசு சாந்தியை அடையும், இல்லைன்னா நான் சாந்தி அடைய மாட்டேன்னு இப்படி எல்லாம் கதறிண்டு சித்திரக்கூட்டம் வரப்போகிறா. பரதனுடைய பக்தியை அத்தியாச்சரியமாக வால்மீகி சொல்ல போகிறார். பரதராம சம்வாதங்கள்லாம் இந்த நவாகத்தில் வரும். பரதனும் ராமனும் பேசின இந்த கதைகள்லாம் நாளையிலேருந்து ஸ்ரீமத் ராமாயண பாராயண ஆரம்பம், சுப்பிரமணிய சஷ்டி உற்சவம், அதில் நாளைக்கு பாலகாண்டம், ஸ்ரீராம ஜனனம், யஜ்ய சம்ரக்ஷணம், சீதா கல்யாண பர்யந்தம் நாளைக்கு பாராயணம் பாலகாண்டம், நாளைக்கு அயோத்தியா காண்டம் எல்லாம் மேலே தொடர்ந்து நாளைக்கு 12 குமாராளுக்கு குமார போஜனங்கள்லாம் நடக்கிறது. முருகனாக பாவிச்சு வேத பாராயணங்களும் நடக்கிறது. ஸ்ரீரங்கம் நம்ம தேவேதனம் ராமாசிரமத்தில் இன்றைக்கும் நல்ல காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு ஸ்ரீராமனுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கட்டும். இங்கே கதை நடக்கிறதையும் யூடியூப் மூலமாக பார்க்குறவாலும் சரி, இந்த தர்மங்கள்லாம் கலந்துக்கிறவாலும் சரி, இந்த ஆசிரமத்திலேருந்து நடக்கிற தர்மங்கள் இதெல்லாம் ஸ்ரீராமநவமியாக இருக்கட்டும், கோகுலாஷ்டமியாக இருக்கட்டும், சுப்பிரமணிய சஷ்டியாக இருக்கட்டும், வார்ஷிக உற்சவமாக நம்ம ஆசிரமத்தில் இன்றைக்கும் நடக்கணும்னு சுவாமியை பிரார்த்திச்சுட்டு ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு. இந்த வேத பாராயணங்கள்லாம் நாளைக்கு தொடங்கிறது. ராமாயண நவாகங்கள்லாம் அதோட கூட பிரவச்சனமும் சாயலட்சம் மேலே இந்த கதைகள் தொடரும். ஸ்ரீராமருடைய அனுகிரகம், சீதாராமாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஜானகீகாந்த ஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேய மூர்த்தி.